ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். என் பிறவி தீர இறைஞ்சினேன் இன்னமுதா அன்பே தகளி அளித்தானை நண்புகழ் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கழல் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய பிரபந்ததார என்னும்படியான ஒரு அற்புதமான நிகழ்வு கடந்த ஒரு வருடமாக நம்முடைய ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியாலே அவருடைய அத்தியக்ஷத்திலே எம்ஓபி சேரிட்டிஸை சேர்ந்தவர்களாலும் இது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த அற்புதமான ஒரு உற்சவமானது அதிலே இயற்பா பாசுரங்கள் தொடங்கி இருக்கின்றன. அதிலே இரண்டாம் திருவந்தாதி என்னும்படியான பூதத்தாழ்வாருடைய திவ்ய கிரந்தமானது அதில் இருக்கக்கூடிய 91வது பாசுரத்திலிருந்து கடைசி பாசுரம் பரியந்தமாக இங்கே விண்ணப்பிக்க வேணும் என்ன அடியேனுக்கு நியமனம். சுகாதிகளும் முதலாழ்வார்களும் பரத்வத்திலே உண்ணி இருப்பர்கள் என்ன திருநெடுந்தாண்டக அவதாரிகையிலே காட்டி அருளுகிறார்கள் நம் பெரியவர்கள். முதலாழ்வார்கள் பரத்வத்திலே உண்ணி இருப்பர்கள் என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் எல்லாரும் பரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், மேம்பட்டவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னிடத்திலே ஆசை வைத்திருக்கிறானே என்னும் மேம்பட்டிருக்கிறவனான எம்பெருமான் கண்ணுக்கு எட்டாதவனாக அந்த திருப்பார்கடலிலோ இல்லையென்னால் பரமபதத்திலோ எழுந்திருக்கிற எம்பெருமான் இப்பொழுது கண்ணுக்கு இலக்காவு ஆபவனாக பேரொருளானாக காஞ்சிபுரத்தில் என்ன திருக்குடந்தையிலே சயனித்திருக்கிறவனாக இருப்பவன் என்ன திருப்பாடகத்திலே அமர்ந்திருப்பவனாக இப்படி அடியவர்களுக்காகவே அந்த எம்பெருமான் தன்னை சுலபனாக்கி கொண்டு எழுந்துள்ளிருக்கிறானே என்று அவனுடைய பரத்வ சௌலபியங்களை எல்லாம் இந்த 10 பாசுரங்களாலும் இவ்வாழ்வார் பேசி மகிழ்கிறார். ஓரோ பாசுரமாக இந்த பாசுரங்களுடைய அர்த்தம் என்ன என்பதை யதாமதி யதாசக்தி யதா அவகாசத்தை கொண்டு அடியேன் ஒரு சில வார்த்தைகள் விண்ணப்பிக்கலாம் என்று தொடங்குகிறேன். 91வது பாசுரத்திலே பின்னால் அருநரகம் சேராமல் பேதுருவீர் முன்னால் வணங்க முயல்மினோ பல்நூல் அளந்தானை கார்கடல் சூழ் ஞாலத்தை எல்லாம் அளந்தான் அவன் சேவடி என்று காட்டியருள்கிறார் இப்பாசுரத்தை. அதாவது பின்னால் சரீரமானது விழுந்த பிற்பாடு கொடிய நரகத்தை நீங்கள் அடையாமல் இருக்க வேண்டும்
என்று எண்ணினீர்களேயானால் இருக்க வேண்டும் என்று மனம் கலங்கி இருக்கும்படியான மனுஷர்களே, பல வகைப்பட்ட சாஸ்திரங்களிலே, பல வகைப்பட்ட நூல்களிலே நிச்சயிக்கப்பட்டவனாக, பரமபுருஷன் என்று நிச்சயிக்கப்பட்டவனாக, கருமையான கடலாலே சூழப்பட்ட பூமிய அனைத்தையும் அளந்தவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய சிவந்த திருவடிகளை இப்போதே வணங்க முயலுங்கள். அன்னைக்கு வேணாம், இன்னைக்கே வணங்குங்கள் என்று காட்டுகிறார். அதாவது இந்த இடத்துல இப்பாசுரத்திலே, அதாவது சம்சாரிகள் பகவானை அடைதல் என்னும்படியான பேற்றை இழந்துவிடக்கூடாது என்கிற மேலான கருணையினாலே இப்பாட்டிலே இவர் சம்சாரிகளுக்கு உபதேசிக்கிறார். ஆழ்வார்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு. என்னவென்னால், அவர்கள் தாங்கள் கடைத்தேறினால் போராது, ஆனால் சம்சாரி சேதனர்களை கடைத்தேற்ற வேண்டுமே என்பதற்காக அவர்களுக்கு உபதேசிப்பர்கள். அதனால தான் ஆழ்வாரும் கூட நம்மாழ்வாரும் கூட ஓரோரு 10லையும் 100 பாசுரத்துக்கு ஒரு திருவாய்மொழி, அதாவது 10 பாசுரங்கள் உபதேசப்பத்துன்னு வேடுவின் முத்தமும் தொடங்கி கண்ணன் கடலை பரியந்தமாக ஆழ்வார் முடிக்கிறார். அதுபோல இவர் தானும் உபதேசிக்கிறார். என்னவென்னால், நரகத்தை சேராமல் இருக்க வேணுமே என்கிற பயம் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்ததேயானால் நீங்கள் பிரகிருத்தினாலே பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சரீரம் விழுந்த பிற்பாடு நரகத்தை தவிர்க்க முடியாது. ஏனென்னால் நீங்கள் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறீர்கள். அதனாலே அந்த நரகத்தை அடையாம இருக்கணும்னு எண்ணினீர்களேயானால் நீங்கள் பகவானுடைய திருவடிகளை வணங்க முயலுங்கள் என்று காட்டுகிறார். பல்நூல் அளந்தான் எம்பெருமான சொல்லுகிற போது பல்நூல் அளந்தான்னு காட்டுகிறார். ஸ்ருதி என்ன, ஸ்மிருதி என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, இவைகளை அடிப்படையாக பிரமாணமாக கொண்டிருக்கக்கூடிய சிஷ்டர்களுடைய நூல் என்ன, இப்படி பல வகைப்பட்ட நூல்களாலே, சப்த பிரமாணங்களாலே உள்ளபடி அறுதியிடப்பட்டிருக்கிறவன், அப்போ பல்நூல்களாலே அளக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஒரு கேள்வி வருது, இந்த பகவானானவன் அளக்கப்பட முடியாதவனாயிற்றே, எம்பெருமானே யாராலையும் அளந்து விட முடியாதே. அப்படி அளக்கப்பட முடியாத எம்பெருமான் இந்த நூல்களாலே அளக்கப்பட்டிருக்கிறான். இந்த நூல்களாலே அளக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னா இது எங்கு பொருந்தும் அப்படின்னு காட்டப்படுகிறது. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா என்று அந்த எம்பெருமான் அளத்தற்கரியவன் என்று சொல்லுகிற போது அவனை எப்படி இந்த வேதம் அளந்தது அப்படின்னால், யஸ்யாமதம் தஸ்யமதம், எவன் ஒருவன் அளவிட்டறிய முடியாதவனோ அவன் அளவிட்டறிய முடியாதவன் என்று எவன் ஒருவன் அந்த பகவானை அறிந்தானோ அப்படி அறிந்தவன் அவனை அறிந்தவனாக ஆகிறான். ஒரு வேதம் என்ன சொல்றது, பகவான் என்னால் அறியப்பட்டவனாகிறான், அளக்கப்பட்டவனாகிறான், அளவிட்டறியப்பட்டேன், அந்த எம்பெருமானை அளவிட்டறிந்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டானே. ஆனால் என்னன்னால், எம்பெருமான அளவிட்டறிந்தேன்னு ஒருத்தன் சொன்னானே, ஆனால் அவனால அளவிட்டறியப்படாதவனாகவே இருக்கிறான். எம்பெருமான் உண்மையை பார்த்தோம்னா அந்த எம்பெருமான முழுசா புரிஞ்சுட்டேன்னு சொன்னால், எம்பெருமான முழுசா புரிஞ்சுட்டேன், முழுசா தெரிஞ்சுட்டேன் அவனை பத்தின்னு ஒருத்தன் சொன்னானே, ஆனால் அவன் ஒன்னும் தெரியாதவன் அவனை சொல்லணும், அவன் அஞ்ஞானின்னு சொல்லணும். ஆனா எவனொருவன் அந்த எம்பெருமான் அளவிட்டறிய முடியாதவன் என்று நான் உணர்ந்தேன்னு சொன்னானோ அவன்தான் அனைத்தையும் அறிந்தவனாகிறான். எப்படி அப்படின்னால், எண்கள் தொடங்கி முடிவாக இருக்கக்கூடிய எண்ணை நான் அறிந்து கொண்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு கணக்கு தெரியாது,
உனக்கு கணக்கு தெரியாது, எண்களுக்கு முடிவே கிடையாது, அது இன்ஃபினிட் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அப்படி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல எம்பெருமானுடைய குணங்களை அறிந்து விட்டேன் அப்படின்னு எவன் ஒருவன் சொன்னானா அவனுடைய குணங்களை அறிய முடியாதவன். தானும் தன் தன்மை அறியான், அவனுக்கே அவனுடைய குணங்களை பத்தி அவனுக்கு தெரியாதே. அப்படி இருக்கிறச்சே அவனை அளவிட்டு அறிய முடியாதவன் என்று இந்த வேதம் அறுதியிட்டு சொல்லுவதனாலே அந்த வேதம் அளவிட்டறிய முடியாதவன் என்று அவனை அளந்தது. பல்நூல் அளந்தான்னா இங்க நூல்கள் எல்லாம் அவனை எப்படி அளந்தது தெரியுமா? அளவிட்டறிய முடியாதவன் என்கிற உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தினதுனாலே அது அளந்ததாகிறது என்று காட்டப்படுகிறது. வேதாகமேகம் நேதம் புருஷம், நான் இந்த புருஷனை அறிவேன். எப்படி? மகாந்தம், அவன் மிக பெரியவன் என்று அறிவேன் அப்படின்னு வேதம் சொல்றது, புருஷோக்தம் சொல்றது. அப்படின்னால் அந்த எம்பெருமான் அளவிட்டறிய முடியாதவன் என்று நான் அவனை பற்றி அறிந்தேன் தான் சொல்றது. அப்படின்னால் இதுதான் அவனை அளக்கை. பல்நூல் அளந்தானைன்னா ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை அறிவது தான் அதனுடைய அறிவு. அதாவது ஆழ்வான் காட்டுகிறார் ஸ்ரீஸ்தவத்தில், தேவித்வன் மகிமாம் அவதீர்ணம் அறினான் ஆபி துவயாக்ஞாயதே அப்படின்னு காட்டுறார். பிராட்டியே, உம்முடைய மகிமையின் எல்லையை அந்த எம்பெருமானும் அறிய மாட்டான் அப்படின்னு சொல்றார். இருக்கிறவாள்லாம் கேட்டார், எம்பெருமான் சர்வஜன், அனைத்தும் அறிந்தவன். அப்படி இருக்கிறவனுக்கு பிராட்டியினுடைய அந்த மகிமை தெரியாது, என்ன பிராட்டியினுடைய மகிமையின் அளவு தெரியாதுன்னு இவர் சொல்றாரு. அப்ப அவனுடைய அஜ்ஞானம்னு ஒன்று இருக்கொல்லையோ, அவனுடைய ஞானத்துக்கு இலக்காகாததுன்னு ஒன்று இருக்கொல்லையோ. இது பிராட்டியின் மகிமையின் மேன்மையின் அளவு, மகிமையின் அளவு அப்படின்னு அது அவனுக்கு தெரியாதுன்னு இருக்கொல்லையோ அப்படின்னு கேட்டால், அப்பதான் சொன்னார்கள், ஏதொன்று அறிய முடியாதது என்று அறிந்தானோ அவன் தான் அறிவாளி. ஏதொன்று அறிய முடியாததை அறிய முடியாது என்று அறிபவன் தான் அறிவாளி, ஞானின்னு சொல்லணுமே வழிய. அறிய முடியாத ஒன்றை அறிந்தேன் எவனாவது சொன்னானே ஆனால் அவன் பிராந்தன் என்று தான் சொல்லணும். அவன் என்னது, அதாவது மேல நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு, நட்சத்திர கூட்டம் எல்லாம் இன்னது இவ்வளவு நம்பர்ல இருக்குன்னு ஒருத்தன் சொல்லிவிட்டானே ஆனால் உடனே எல்லாரும் என்ன சொல்லுவா, வைத்தியக்கார மாதிரி பேசுறான், அதை எண்ணி முடிக்க முடியாது, அது நட்சத்திர கூட்டத்தை எண்ண ஆரம்பிச்சு எண்ணே இருக்க வேண்டித்தான். அதே போலத்தான் பிராட்டியினுடைய மேன்மையை அறிந்தேன்னு பகவான் சொன்னாத்தான் அவன் அஞ்ஞானி ஆறானே வழிய அவன் அறிய முடியாதவனாக இருக்கிறதுனால தான் அவன் ஞானி. அதுபோலத்தான் வேதாந்தமும் கூட பகவானை அளந்தேன்னு சொன்னா அவனுடைய பெருமையை, மேன்மையை, அவனுடைய தன்மையை அளந்தேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த தன்மை அளவிட்டறிய முடியாதது, பகவானாகிற தத்துவமானது அளவிட்டறிய முடியாதது என்று அளந்தேன்னு கொள்ள வேண்டும். அப்படி பல்நூல் அளந்தான், பல நூல்களாலே அளக்கப்பட்டவனாக இருக்கிறான். கார்கடல் சூழ்ஞாலத்தை எல்லாம் அளந்தான். அந்த எம்பெருமான் மிக பெரியவனான அந்த எம்பெருமான் கார்கடல் சூழ் ஞாலத்தை எல்லாம் அளந்தான் அப்படின்னு காட்டப்படுகிறது. கார்கடல் பல்நூல் அளந்தான், பல் நூல்களாலே அளக்கப்பட்டவன் தான் இந்த உலக சூழ்ந்த ஞானத்தை தன் திருவடிகளாலே அளந்திருக்கிறான் என்று மாவலை நடத்திலே மூவடிமன் கட்டு பூமியை அனைத்தையா அளந்திருக்கிறான். எப்படி அளந்தான் அப்படின்னால் தாளால் உலகம் அளந்தான் அந்த எம்பெருமான். கருத்த, அதாவது கார் கடல் சூழ் ஞாலம், கருத்த கடலாலே சூழப்பட்டிருக்கிற இந்த பூமியை அந்த எம்பெருமான் அளந்திருக்கிறான் என்று இங்கு அவன் உலகளந்தனயம் அவனுடைய சௌலபியம் காட்டுகிறது. எப்படி என்னால் அந்த ஒருத்தனை வேணும்ன்றதுக்காக, ஒருத்தனை பிடிக்கணும்ன்றதுக்காக ஊரையே வளைக்கிறார் போலே ஒரு சேத்தனாவது ஆப்பிட மாட்டானா, ஒரு சேத்தனாவது நமக்கு ஆப்பிட மாட்டானா என்கிற ஆசையினாலே
தேவகாரியம் என்கிற ஒரு வியாஜத்தை கொண்டோ, ஒரு காரணத்தை கொண்டோ, ஒரு சாக்க கொண்டோ ஒரு இடம் விடாமல் அந்த எம்பெருமான் உலகனைத்தையும் அளந்திருக்கிறான். உலகனைத்தையும் அளந்திருக்கிறான் அப்படின்னால் ஒரு சேத்தனம் கிடைக்க மாட்டானான்னு இப்படி காத்துருக்கிற எம்பெருமானோ நமக்கு எப்படிப்பட்டவன், வணங்கத்தக்கவன் வணங்கத்தக்கவன் காட்டுகிறார். வசிட்டர் என்ன, தாழ்ந்தவன் என்ன, வசிட்டரா பெரிய பதவியில் இருக்கிற வசிட்டரா ஒன்னும் தெரியாதவனா, எவனா இருந்தாலும் ஏதாவது ஒருத்தம் கிடைச்சா போருமேன்னு எல்லார் தலையிலையும் அவன் திருவடிகளை வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட திருவடிகள் அப்படின்னால் அந்த பிராட்டியும் அண்டினாலும் சிவக்கக்கூடிய திருவடிகளை கொண்டன்றோ அந்த எம்பெருமான் காட்டையும் மேட்டையும் அளந்து ஒருத்தன் கிடைக்க மாட்டானா, ஒருத்தன் கிடைக்க மாட்டானா என்று காட்டி இருக்கக்கூடிய வகையா பல்நூல் அளந்தான். இந்த இடத்துல இந்த எம்பெருமானுடைய குணங்கள் காட்டப்படுகின்றன. அதாவது உலகம் அனைத்தையும் அளந்தது. எதை காட்டுகிறது? அந்த எம்பெருமான் உலக அனைத்தையும் அளந்தான். அப்போ கார்கடல் சூழ் ஞாலம் அளந்தான், பல்நூல் அளந்தான். இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். கார்கடல் சூழ் ஞாலம் அளந்தான்றதான் பல்நூல் அளந்தான்றதான் இரண்டு விதமான குணங்களை காட்டுகிறது. கார்கடல் சூழ் ஞானம் அளந்தான் எப்படினால் இவ்வுலகம் அனைத்தையும் கன்றோற்ற வந்து நின்று அனைத்தின் தலையிலும் அவன் சௌலபிய சௌசீல்யாதி காருண்யாதி குணங்களாலே அவன் வாத்சல்யாதிகளாலே அவைகளின் தோஷத்தை பார்க்காமல் அவைகள் தலையிலே தன்னுடைய திருவடிகளை வைத்தான். உயர்வு தாழ்வு பாராமல் அனைத்தின் தலைகளிலும் தன்னுடைய திருவடிகளை வைத்தான். அப்போ தோஷத்தை பாராமல் வைத்ததுனாலே வாத்சல்யம், உயர்வு தாழ்வு பாராமல் எல்லார் தலையிலையும் வைத்ததுனாலே சௌசீல்யம். அவன் சுவாமியானவன் தன்னுடைய சொத்தின் தலையிலே வைத்திருக்கிறான். அப்ப சுவாமித்வம். அப்போ வாத்சல்ய, சுவாமித்வ, சௌசீல்ய கண்ணுக்கு தோற்ற வந்து அனைத்தின் தலையிலும் திருவடிகளை வைத்தான். சௌலபியம். ஆக இவை நாளா ஆசிரயண சௌகரிய ஆபாதகங்களான குணங்களை காட்டுகிறது அந்த எம்பெருமான் உலகளந்தத காட்டின போது. அப்போ உலகளந்தத காட்டினார், ஞானத்தை எல்லாம் அளந்தவன் அப்படின்றதுனால ஆசிரயண சௌகரிய ஆபாதகங்களான குணங்கள். அதே போல பல்நூல் அளந்தான்னு காட்டினதுனால அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அந்த எம்பெருமானை அவனுடைய பரத்வத்தை காட்டுகிறது. வேதம் எவனை பரம்பொருள் என்று காட்டுகிறதோ அவனே பரத்வன், பரத்வம், தூயானை, தூய மறையானை அப்படின்னு காட்டினார். அப்போ பல நூல்கள் அவனை பரமபுருஷன் என்று காட்டினதுனாலே அது ஞான சக்தி என்னும்படியான அந்த ஆஸ்ரித காரிய ஆபாதகங்களான குணங்கள் பல்நூல் அளந்தான் என்று காட்டினது. ஏன்னா அந்த பரத்வம் தான் அவனுடைய ஞான சக்தி பறைசாற்றுகிறது. ஆக இது இந்த இடத்துல ரெண்டு அளப்பு. ஒன்னு உலகளந்தமை, ஒன்னு உலகளந்தமை, ஞானத்தை எல்லாம் அளந்தமை. அது மாம் என்று தொட்டு காட்டின அர்த்தம். அதே போல பல்நூல் அளந்தான் என்று காட்டினது அகம் என்று தொட்டு காட்டின அர்த்தம். இவை இரண்டையா இப்பாசுரத்தினாலே அவர் காட்டி இருக்கிறார். அளந்தான் அவன் சேவடி. அந்த அளந்த அந்த எம்பெருமானுடைய திருவடிகள், அதாவது மற்ற எல்லா அவயங்கள் எல்லாத்தையும் விட்டார். அவனுடைய திருவடிகளையே வணங்க முயலுங்கள், அவன் திருவடிகளையே வணங்க முயலுங்கள் என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. ஒரு கைக்குழந்தைக்கு தாரகமாக இருப்பது தாயாருடைய அந்த அது திருமார்பிலே, அந்த மார்பிலே பால குடிக்க வேணுமா போலே இந்த அடியவனுக்கு தாரகமாக இருப்பது எதுவென்னால் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள். திருவடிகள் அப்போ திருவடிகள் தென்கடலாய் இருக்கா. அவன் விட்டாலும் விடுவான், விராட்டி விட்டாலா விடுவள். திருவடிகள் நம்மை விடாது என்று காட்டி இருக்கக்கூடிய வகையா அந்த சேவடியை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். பண்ணா என்ன சுவாமி நடக்கும்? எனக்கு இப்படி பண்ணினா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னால் பின்னால் அருநரகம் சேராமல் பேதுருவீர். பின்னாமல் பிற்காலத்திலே உங்களுக்கு நரகம் கிட்டாது. உடனே
பிற்காலத்துல நரகம் கிட்டாதோ இல்லையோ, பிற்காலத்துல தானே அது. இப்ப என்னதுக்கு போனோம் அவசரப்பட்டு? எப்போ உடம்பு முடியாம தளர்ந்து போறதோ அப்ப பண்ணிக்கலாம் இல்லையா? சரீரம் போற தருவாயில பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படின்னால் இல்ல, முன்னால் வணங்க முயல்வினோ. அன்னைக்கு எப்படி இருக்குமோ என்ன ஸ்திதியோ தெரியாது, இன்னிக்கே அவன் திருவடிகளிலே விழுந்து நரகம் பெறாமல் உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று காட்டி இருக்கக்கூடிய பாசுரம் 91வது பாசுரம். அடுத்தது அடுத்த பாசுரத்தினாலே காட்டி இருக்கிற வகையான் அடியால் முன் கஞ்சனை செத்து அமரரேத்தும் படியான் கொடிமேல் புல்கொண்டான் நெடியான் தன் நாமமே ஏத்துமின்கள் ஏத்தினால் தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது அப்படின்னு காட்டுறார். அப்போ கீழே காட்டினது என்ன, இந்த பாசுரத்துக்கும் கீழ்பாசுரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னால், பகவான் அவனை அடைந்தவர்களுக்கு 2 செய்கைகளுக்கு செய்கிறான். ஒன்னோ அனிட்ட நிவர்த்தி, மத்தொன்னோ இஷ்ட பிராப்தி. கீழ்பாசுரத்துல அனிட்ட நிவர்த்தி, நரகத்தை போக்கி தருவான் என்று காட்டினார். இப்பாசுரத்திலே தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது என்று நாம் விரும்பும்படியானவற்றை இஷ்ட பிராப்தி பண்ணக்கூடியவன். அப்ப ரட்சகனானவனுக்கு ரட்சணம்னா எது அப்படின்னால் அனிட்டங்களை போக்கி இட்டங்களை கொடுப்பது ரட்சணம்னு காட்டப்படுகிறது. அந்த ரட்சண விஷயத்தை தான் இப்பாசுரத்திலே காட்டி அருளுகிறார். இட்ட பிராப்தி கீழ்ப்பாசுரத்துல அனிட்ட நிவர்த்தி காட்டினார், இப்பாசுரத்தினாலே இஷ்ட பிராப்தியை காட்டுகிறார். அந்த எம்பெருமான் அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தியும் பண்ணக்கூடியவன் சொன்னீரே, அது பண்ணின இடம் உண்டா அப்படின்னு கேட்க, அதுக்குத்தான் அடியால் முன் கஞ்சனை செத்து கம்சனை கொன்னிருக்கிறான். தேவர்களுடைய குடியை கெடுத்தவனான அந்த கம்சன், அந்த கம்சனை அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான் அப்படின்னால், அந்த எம்பெருமான் தன் திருவடிகளாலே அவனை மிதித்து அழித்திருக்கிறான் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த எம்பெருமான் எல்லாருடைய திருவடிகளுக்கும் அணியாக இருக்கக்கூடிய, எல்லாரும் என்ன ஆசைப்படுறா, அடிச்சியோம் தலைமிசனி அணியாய் என்று அவர்கள் தலையிலே ஆசைப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருவடிகள், திருமகள் நினைத்தாலாம், அவள் கரத்தை தொட்டாலாம், அந்த திருவடிகளை தொட்டாலாம், சிவந்திருக்கக்கூடிய திருவடிகளை கொண்டு முன் கஞ்சனை செத்தா. என்ன பண்ணால், ஒரு காலத்திலே கம்சனை இவனுக்கு தீங்கு செய்ய நினைப்பதற்கு முன்னம், அது என்ன முன் கஞ்சனை செத்தா அப்படின்னால், அடியால் முன் கஞ்சனை செத்துன்னா கம்சனை கொன்று தேவர்களுக்கு இடம் குடியிருப்பை கொடுத்தானே, அது போறாதா? தேவர்களுக்கு இடையூறாக இருந்த கம்சனை கொன்னும் அவர்களுக்கு ஒரு குடியிருப்பை கொடுத்தது. நீங்க கேட்டீங்களோ இல்லையோ, அனிட்ட நிவர்த்தி இட்ட பிராப்தியும் பண்ணதுக்கு எங்கேயாவது அடையாளம் உண்டான்னா, கம்சனை கொண்டானே தன் திருவடிகளாலே. அந்த எப்படிப்பட்ட திருவடிகளாலே கொண்டான்னா, பிராட்டியும் கூட தொட்டால் சிவக்கும் திருவடிகளை கொண்டோ முன் கஞ்சனை செத்தான். எப்படி கஞ்சனை செத்தான்? கம்சன் இவனுக்கு தீங்கு விளைவிக்க வேணும் என்று நினைத்தான். நினைத்த மாத்திரத்திலேயே தீங்கு செய்ய நினைப்பதற்கு முன்னமே அவன் நினைத்த தீங்கு அவனோடையே அழியும்படியாக தன் திருவடிகளாலே அவன் மார்பிலே ஏறி உதைத்து அவனை அழித்தான். அப்போ ஒரு அர்த்தம், கம்சன் தீங்கு முழுமையாக வளர்வதற்கு முன்பே அவனை அழித்து விட்டான், அந்த தீங்கோடு சேர்த்து. என்ன தீங்கு நினைப்பதற்கு முன்னமேயே அவனை அழித்து விட்டான் ஒரு அர்த்தம். முன் அப்படின்னால் முற்காலத்திலே அப்படின்னு சொல்லி அந்த முற்காலத்திலே அவனை அழித்தான். கம்சன் தனக்கு தீங்கு செய்ய நினைப்பதற்கு முன்தான் அவனுக்கு தீங்கு செய்ய கோலி. அதாவது கண்ணனுக்கு கம்சன் தீங்கு செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த கம்சனுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து அழித்திருக்கிறான். அமரர் ஏத்தும்படியான், அதாவது இப்படி தங்கள் விரோதியான கம்சனை
அவன் அழித்திருக்கிறானே. அதனாலே தங்கள் குடியை பெற்றிருக்கிறார்கள். யார் அப்படின்னால் அந்த தேவர்கள். அப்படிப்பட்ட குடியை பெற்றிருக்கக்கூடிய தேவர்கள் அந்த தேவர்களை காத்திருக்கிறான். அப்போ அறப்பெரியவனான அந்த எம்பெருமான் தன்னை தாழ்த்தி கொண்டு தங்கள் காரியம் செய்து அந்த தேவர்களுக்காக செய்த காரியம் என்ன? அந்த எம்பெருமானை நீர்மை எம்பெருமானுடைய நீர்மை இங்கு தோற்றுகிறது. அவன் உயர்வு தாழ்வு பாராமல் இறங்கி வந்திருக்கிறானே, அந்த நீர்மை இங்கு தோற்றுகிறது என்ன? அந்த புகழை பாடுங்கோள், அந்த புகழை பாடும்படியான பெருமை உடையவன் என்ன காட்டி இருக்கக்கூடிய நிலை. அமரர் எப்படி எத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால், பகவானே பகவானே என்ன நீதான் காக்கணும்னு சொல்லி அவ பிரார்த்திக்கிறார். பெருமான் அழித்தான் இந்த கம்சனை. உடனே அவர்கள் அவனை துதிபாடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய காரியம் செய்திருக்கிறான் இல்லையா, அதனால துதிபாடுகிறார்கள். அமரர் எத்தும்படியான எம்பெருமான் அப்பை கொடிமேல் புல்கொண்டான், கொடிமேல் புல்கொண்டான். இப்படி அனிஷ்ட நிவர்த்தியும் இஷ்ட பிராப்தியா செய்து அனைவரையும் தானே ரட்சிக்க கூடியவன் என்று எல்லாருக்கும் தெரியணும். இது எப்படி தெரியும் அப்படின்னால், வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று வேதத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய கருத்மானான கருடக்கொடி ஒன்றுடையீர் என்று கருடன தன்னுடைய கொடியிலே கொண்டிருக்கக்கூடியவன். அப்போ சுபர்ணோசி கருத்மானு என்று வேதத்திலேயே காட்டப்பட்டிருக்கிறது வேதஸ்வரூபி. அப்போ வேதத்துல என்ன காட்டுகிறது? பகவத் ரக்ஷணத்துவம் காட்டுகிறது. பகவான் ரக்ஷகன் என்பதை சூச்சிப்பிக்கும் வகையிலே வேதஸ்வரூபியான கருடனை தன்னுடைய கொடியிலே கொண்டிருக்கக்கூடியவன். செவ்வாய் உவனத்து உயிர்கொடியோனே பரிபாடல்ல காட்டுறது. சேவல் அங்கொடியோய் செவ்வாய் உவனத்து உயிர்கொடியோனே புள்ளின் நிவந்து ஓங்கு உயர்கொடி சேவலோய், சேவல் ஓங்கு உயர்கொடியே. பரிபாடல்லாம் தமிழரும் கூட என்ன உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், கருடக்கொடியை உடைய பரமபுருஷன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை காட்டுகிறார்கள் தமிழரும் கூட. அப்ப நெடியான் நீண்ட நினைவை உடையவன். ஒரு நாள் ஒரு திருநாமத்தை என்னைக்கோ ஒருத்தன் சொன்னாலும் கூட அவன் என்றும் அந்த நினைவை உடையவன். நெடியான்னா பெரியவன் பொருள், நெடிய நினைவை உடையவன் இங்க பொருள் கொள்ளலாம். ஏனென்றால் அவனுடைய திருநாமத்தை ஒரு தரம் சொன்னதுக்காக பல நாட்கள் நினைவு வைத்துக் கொண்டு அவர்களை ரட்சிக்க கூடியவன். எப்படி ரட்சிக்க கூடியவன் அப்படின்னால், நினைத்து அவர்களுக்கு மோட்சம் தரும்படியாக கொண்டு இருக்கக்கூடியவன். சத்திரபந்துவும் பராங்கதி கண்டு கொண்டான். அவனுக்கு சத்திரபந்துவுக்கு மேலான கதி கிடைத்தது. இந்த திருநாமத்தினால பல பேர் பல பேறு பெற்றிருக்கிறார்களே என்று காட்டப்படுகிறது. அதாவது நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள். அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல நரகமும் கூட சுவர்க்கமாகும். அதுக்கும் கதையெல்லாம் இருக்கு. அப்ப அந்த எம்பெருமானுடைய திருநாமம் எல்லாரையும் காத்து கொடுக்கும் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த எம்பெருமானுடைய நெடியான் தன்னாமம் ஏத்துமின்கள். அந்த இத்தகைய திருநாமங்களையே சொல்லுங்கள், திருநாமங்களையே சொல்லுங்கள் என்று காட்டியிருக்கக்கூடியவனையா அந்த திருநாமங்களை சொல்லக்கூடிய நிலை. அப்போ இந்த திருநாமத்தை சொன்னா எல்லாம் கிடைக்கும். அத்திருநாமமே எல்லாவற்றையும் காட்டி தரும். அந்த திருநாமமே இந்த உலகியல் வாழ்க்கையா அந்த திருநாமம் கொடுக்கும். அதே போல அவ்விடத்திலே வாழ்க்கையா அந்த திருநாமம் கொடுக்கும் என்று காட்டப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் திருநாமம் வேணும், எல்லாருக்கும் திருநாமம் வேணும். ஐஸ்வர்யாதிகளுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை பிராபிக்கும்படியான யாகத்தை தொடங்குவதற்கு தடைகள் போவதற்காக இந்த திருநாமம் வேணும். அடுத்தது பக்தியோக நிட்டனுக்கு பக்தி ஆரம்ப விரோதமான பாபங்கள் தொலைய வேண்டும் என்னால் திருநாமத்தை சொல்லித்தான் போக்கிக் கொள்ள வேணும். பிரபத்தி நிட்டனுக்கு காலக்ஷேபத்துக்கு உடலாக
திருநாமம் வேண்டும். அப்போ எல்லாருக்கும் திருநாமம் வேண்டும் என்ன அந்த திருநாமத்தை கொண்டு நீங்கள் எதை வேணாலும் பெற்றுக்கலாம். இப்ப இங்க ஒரு கேள்வி வருது, இவர் என்னத்துக்காக இந்த நாம சங்கீர்த்தனம் என்னும்படியான பிரபன்னனாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார் இந்த திருநாம சங்கீர்த்தனம் முதலான உபாயாந்தரங்களை உபதேசிக்கலாமோ? அப்படின்னால் மகாவிஸ்வாசம் இல்லாத மதிகளான இந்த அதிகாரிகளுக்கு திருநாம சங்கீர்த்தனமே தஞ்சம் அப்படின்னு உபதேசிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, பல புருஷார்த்தங்களை விரும்புவாரும் அவற்றுக்கு பல சாதனங்களை அனுஷ்டிக்க விரும்புவாருமாக உலகத்திலே இவர் பார்த்திருக்கிறார். அவர்களை படிப்படியாக திருத்த வேணும்ன்றதுனால சாஸ்திரம் பல புருஷார்த்தங்களை சொல்றது, அதற்கான சாதனங்களை சொல்றது. அதுபோல சாஸ்திரத்தை பார்க்கிறார். சாஸ்திரம் என்ன பண்றது? சட்டுன்னு எடுத்து இந்த பகவானே உபாயம்னு சொல்லிவிடுறதா? இல்லையே. இந்த பகவத் விஷயத்தை எடுத்து காட்டி விடுறதா? இல்லையே. முதல்ல எதிரி அழிய வேண்டுமா? நீ சேன அபிசார யாகங்களை பண்ணு. அதுல இருந்து திருந்துறவனை பார்த்து பா அது ரொம்ப தாழ்ந்தது, அதனால நீ என்ன பண்ணணும்? சொர்க்கம் பெற வேண்டுமா அப்படின்னால் ஜோதிஷ்டோமத்தை பண்ணு. அதுக்கு மேலே பா இந்த சொர்க்காதி விஷயங்கள்லாம் விட்டுட்டு தாழ்ந்தது, அதை விட வசந்தவன் பகவான். அப்ப பகவானை அடையணுமா? பக்தி பண்ணு. இப்படித்தான ஒவ்வொருத்தரையும் திருத்துறது. அதுபோல நாஸ்திகனை திருத்தனா, அதே போல வேற வழியில போகாம திருத்தனம்னால் உனக்கு அந்த உலகியல் வழைய வேணுமா? எம்பெருமானை அடைந்து விடு, அந்த எம்பெருமானை அடைந்து விடு என்று அந்த திருநாமத்தை சொல்லு என்று சொல்லுகிறார். அதைத்தான் திரௌபதிக்கும் கூட, திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமீரேன்னு காட்டப்பட்டதுனால இந்த இடத்துல எதுக்கு வேணும்னாலும் பகவான் இடத்துல ஆசிரிக்கலாம். இந்த உலகியல் விஷயத்துக்கும் பகவான் இடத்துல ஆசிரியுங்கோள் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அவன் உலகியல் விஷயத்தையும் கொடுப்பான், போகத்தையும் கொடுப்பான், அபவர்க்கத்தையும் கொடுப்பான். போகத்தையும் கொடுக்கக்கூடியவன், அபவர்க்கத்தையும் கொடுக்கக்கூடியவன் என்று காட்டி இருக்கிற விஷயம். அடுத்த பாசுரம் 93வது பாசுரத்துல காட்டி இருக்கிற விஷயம், கடிது கொடுநரகம் பிற்காலும் செய்கை கொடிதென்னு அன்னு கூட அது கூடா முன்னம் படிசங்கம் கொண்டானை குந்தல் வாய்க்குண்டானை கொங்கை நஞ்சு உண்டானை எத்துமினோ உத்து என்று 93வது பாசுரத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், எங்களுக்கு எந்த காமமும் வேண்டியதில்லை. அடுத்தது, இந்த உலகியல் வாழ்க்கையே மோட்சத்தை விட இனிமையா இருக்கு. அதனால நாங்கள் அவனை ஏத்த வேண்டிய அவசியம் என்ன கேட்கிறா. அப்போது அந்த எம்பெருமானை அடைவதற்கு எங்களுக்கு அவசியம் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் பாவிகளாக இருந்து விடாதீர்கள். வேற எதுவும் வேண்டாம்னாலும் நீங்கள் உங்கள் நரகத்தை தவிர்க்கவாவது அந்த எம்பெருமானை துதியுங்கோள். நீங்கள் நரகத்தை தவிர்த்துக் கொள்ளவாவது அந்த எம்பெருமானை துதியுங்கோள் உபதேசிக்கிறார். இதுக்கு கீழ் 2 பாசுரத்துல ஆஸ்திகர்களாயும் பிரயோஜனாந்தரபரர்களாயும் இருப்பவர்களை பார்த்து உங்கள் அனிஷ்ட நிவர்த்திக்கும் இஷ்ட பிராப்திக்கும் அவனையே நீங்கள் தொழ வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனா அவர்களிலும் தாழ்ந்தவர்கள் யார் என்னால், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இருக்கக்கூடிய லோகாயத்தர்களான நாஸ்திகர்களை பார்த்து நரகத்தை தவிர்த்து கொள்ளவாவது அந்த எம்பெருமானை துதியுங்கோள், அந்த எம்பெருமானை துதியுங்கோள் என்று காட்டுகிறார். கடிது கொடு நரகம். நரகம் எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? ரொம்ப கொடுமையானது. அதற்கு மேலே பிற்காலும் செய்கை கொடிது. நரகமே ரொம்ப கொடியது. அதுக்கு மேலே அந்த நரகத்துல எப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் நடக்கும் தெரியுமா? அதாவது
தென்னவன் தமர் செப்பம் இலாதார் சேவதக்குவார் போல புகுந்து பின்னும் வன்கயிற்றால் பிணித்தெத்தி பின்முன்னாக இழுப்பதன் முன்னம். அதாவது நமந்தமர் செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன். வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரம் என் இவத்தை நம்பினார் இறந்தால் நமந்தமர் பத்தி எத்தி வைத்து ஏறி எழுகின்ற செம்பினால் இயன்ன பாவையை பாவி தழுவென்ன இப்படி தழுவென மொழிவதற்கு அஞ்சி. என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவா? இது ஆழ்வார்கள், மற்ற ஆழ்வார்களும் கூட நரகத்தில் நடக்கும்படியான செய்கையின் கொடுமையை காட்டுகிறார்கள். என்ன காட்டுகிறார்கள் அப்படின்னால், பாவத்துக்கு தண்டனையாக ரத்த நதிகள்ல போடுறது, இல்லைன்னால் வாழ் போன்றிருக்கக்கூடிய கோரைகளை முகத்திலையும் உதட்டிலையும் பல்லுலையும் வைத்து உடைத்து அடிப்பது, எரியும் நெருப்புல விடுறது, வஸ்திரமில்லாமல் பழுக்க காய்ச்சி வைக்கப்பட்ட செப்பு பாவைய நீ தழுவ வேண்டும் சொல்றது. இப்படியான கொடுமையெல்லாம் எவ்வளவு கொடுமை தெரியுமா? நரகமே கொடிது. அதுக்கப்புறம் அதுல செய்யும்படியான, உங்களை வைத்து செய்யும்படியான செய்கை எவ்வளவு கொடியதே தெரியுமா? என்ன இவ்விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்னாலும் கூட சாஸ்திரங்களை கொண்டு, அறிவாளிகளுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பார்த்துவிட்டால் உங்களுக்கு புரிந்துவிடும். அதனால அது கூடாவும். இவ்வுலகில் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா மறுமையான நரகத்தை நீங்கள் தரிசனம் பண்ணாமல் இருக்கணும்னு நீங்கள் நினைத்தீர்களேயானால் வடிசங்கம் கொண்டானை பாஞ்சகன்யாழ்வான கையில வைத்திருக்க கூடியவன் சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து என்று அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால், பாஞ்சகன்யாழ்வான ஊதியன்றோ எதிரிகள் அழித்தான். அப்படி அந்த பாஞ்சசன்யாழ்வானை கையிலே கொண்டிருக்கக்கூடிய வடி சங்கம், அழகிய சங்கத்தை கையிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை ஆசிரியுங்கோள், கூந்தல் வாய்கிண்டானை ஆசிரியுங்கோள், குதிரை வடிவுடைய அசுரனான கேசியை வதைத்தவனை, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா. 93வது பாசுரத்துல மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியார். அதுக்கு அடுத்த பாசுரம் மாவாய் பிளந்தானை தேவாதி தேவனை. 95வது பாசுரத்தில் தேவாதி தேவனை காட்டப் போகிறார். என்ன நிஜமே ஆன்ற பாசுரத்துல போ இப்படி கேசியாகிற குதிரை முகத்தை கொண்ட அசுரன் கூந்தல் வாய் கண்டான். கூந்தல்னு சொன்னால் குதிரையின் பிடரியிலே இருக்கக்கூடிய கூந்தலை மயிரை குறிக்கிறது என்று காட்டப்படுகிறது. அதனால்தான் பரிபாடல்ல கூட தமிழரும் கூட கூந்தல் எரிசினம் கொன்றாய் என்று காட்டுகிறார்கள். மேவார் விழுதந்த கூந்தற் குதிரையை வாய்ப்பகுத்திட்டு கலித்தொகை காட்டுகிறது. கூந்தன்மா கொன்று குடமாடி கோவலனாய் முத்தொள்ளாயிரம் காட்டுகிறது. இது எல்லா தமிழரும் கூட இந்த கேசிவதத்தை பத்தி சொல்றா. கேசியாகிற குதிரையாய் வந்து அந்த அசுரனை கொண்டிருக்கிறவன்
இப்பெயராலே இந்த கேசி அப்படின்னு கேசம் அப்படின்னு சொன்னா அது குதிரையை குறிக்கும். இந்த கேசி அப்படின்னு சொல்றவன் கேச குதிரை வடிவிலே இருக்கக்கூடிய அசுரன். அதனால இங்க கூந்தல் அப்படின்னு இந்த இடத்துல அந்த குதிரைய கூந்தல் வாய்க்குண்டான்னு சொல்லப்படுகிறது. குதிரை கூந்தல் குதிரையை குறிக்கிறது என்று காட்டுகிறார்கள். கொங்கை நஞ்சுண்டானை. அடுத்தது கண்ணனை முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தாய் வடிவிலே பேயான பெத்த தாய் போல் வந்த பேச்சு என்கிறவள் தன்னுடைய முலையிலே நஞ்சை கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று வந்தவளை உயிர் குடித்தான் அந்த எம்பெருமான். இப்படி விரோதிகளை முடித்தது போலே உங்களுடைய நரகத்தையும் போக்கக்கூடியவன். கேசி அழிச்சானா, அதே போல இந்த பூதனை அழிச்சானா, உங்க நரகவாசத்தையும் அழித்து விடுவன், நரகமும் வராமல் பார்த்து கொள்ளுகிறவன். எத்துமினோ உத்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற நாஸ்திகத்துவத்தை தவிர்த்து அந்த எம்பெருமானை வணங்கி உங்களுடைய நாசத்தை போக்கிக் கொள்ளுங்கள், நாசம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு காட்டுற. அடுத்த பாசுரத்துல காட்டியிருக்கிற வகையாம் உத்து வணங்கி தொழுவின் உலகழும் முத்தும் முழுங்கும் முகில்வண்ணன் பத்தி பொருள் தந்தான் மார்பிடந்த பூம் பாடகத்துள் இருந்தானை ஏத்தும் என் நெஞ்சு காட்டியிருக்கிற வகையாம். என்னவென்னால் கீழே முதல் 91வது பாசுரத்துல அனுட்ட நிவர்த்தி, 92வது பாசுரத்துல இஷ்ட பிராப்தி விஷயமாக, 93வது பாசுரத்துல காட்டியிருக்கிற அர்த்தம் நாஸ்திகர்களையும் திருத்தி ஆஸ்திகர்களாக ஆக்க வேண்டும், அவர்கள் நரகத்தில் விழக்கூடாது என்று காட்டினது. இப்பாசுரத்திலே முமுட்சுக்களாயிருப்பவர்களை பார்த்து லோகத்தை ரட்சிப்பதையே தன்னுடைய தன்மையாக கொண்டவனாய் மிகவும் இனியவனாக இருக்கக்கூடியவன என் நெஞ்சு எப்படி துதிக்கிறதோ அதுபோல துதியுங்கள் என்று நெஞ்சு எப்படி துதிக்கிறதோ அதுபோல துதியுங்கள். தான் நமஸ்கரித்து காட்டி குழந்தைய நமஸ்கரிக்க வேணும்னு சொல்றா போல. என்ன மாதிரி சேவி பர் அப்பா சேவிக்கிற மாதிரியே சேவி அப்படின்னு செய்து காட்டி அதுபோல் செய்யுங்கள் என்று முமுட்சுக்களை பழக்கி வைக்கிறார் இப்பாட்டிலே. உத்து வணங்கி தொழுமின் மிக தாழ்ந்த நாம் மிக உயர்ந்த அவனை கிட்டுவது தகுமோ அப்படின்னு உங்களுடைய தகுதியை பார்த்து அகல பாராதீர்கள். திருவாய்ப்பாடியில் இருக்கிற வெண்ணைய போல உங்கள் ஆத்ம வஸ்துவையும் ஆசைப்பட்டிருக்கிறான். வைகலும் வெண்ணை கை கலந்துண்டான் பொய் கலவாது என் மெய் கலந்தானே என்று வெண்ண மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தானோ அதே போல உங்கள் ஆத்ம வஸ்துவிலும் அவ்வளவு ஆசை வைத்திருக்கிறான் அந்த எம்பெருமான் என்று காட்டியிருக்கிற விஷயம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை உத்து வணங்கி தொழுவின். அப்போ அந்த எம்பெருமானை அகல வேண்டும் என்று நினைக்கும்படியான அந்த அபிமானத்தை கைவிட்டு அவனுடைய திருவடிகளிலே விழுந்து கைகூப்பிக் கொள்ளும்போள் தொழும்போள் நாஸ்திகர்களை போல நாஸ்திக புத்தியால் அகல்வதும் வேண்டாம். பிரயோஜனாந்தர பரர்களைப் போல மற்ற பிரயோஜனங்களுக்காக அவனை விட்டு அகல்வதும் வேண்டாம். வலவேள் உலகில ஆழ்வார் தான் காட்டினாரே, அவன் வலவேள் உலகின் முதல் நான் எவ்வளவு தாழ்ந்தவன் என்ன அவன் மேன்மையும் தன்னுடைய தாழ்ச்சியும் பார்த்து அவனை விட்டு அயோக்கியதானுசந்தானத்தினாலே ஆழ்வார் அகல்வதுன்னு ஒண்ணு உண்டு. முமுட்சுக்கள் பிரயோஜனாந்தர பரத்தையாலே அகல்வதில்லை,
நாஸ்திகத்துவத்தாலும் அகல்வதில்லை. ஆனால் அவனுடைய மேன்மையும் தங்களுடைய தாட்சியும் பார்க்கிறது போல அயோக்கியதானுசந்தானம் பண்ணி அகல்வர்களோ என்கிற ஆழ்வாரை போல அகன்று விடுவர்களோ என்கிற சந்தேகத்தாலே உத்து அப்படையும் அகல வேண்டாம் என்று சொல்லி வணங்கி, அப்படி தம்மை கொண்டு அகலுகையாகிற அபிமானம் இல்லாமல் அவன் திருவடிகளை விழுந்து வணங்குங்கள், தொழுமின் கைகோப்பி ஆச்சரியுங்கள். இப்படி சர்வரட்சகனாய் எல்லாரையும் ரட்சிக்கிறவனாய் விரோதிகளை அழிப்பவனாக இருக்கக்கூடிய மிகவும் இனிமையாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான காட்டி ஒத்து வணங்கி தொழுமின். எப்படி சர்வரட்சகன்? உலகழும் முத்தும் விழுங்கும் பூமி முதலான எல்லா உலகங்களையும் ஒரு பொருளையும் விடாமல் முழுவதையும் பிரளய காலத்திலே அவைகள் நோவுபடாதபடி தன் வயிற்றில் வச்சு ரட்சிச்சான் இல்லையா? அதனால ரட்சகத்துவம் காட்டுகிறது. முகில் வண்ணன், ஒரு குழந்தை பாலை குடித்த உடனேயே தாயினுடைய நிறம் உடம்பு நிறம் பெறுகிறார் போலே அந்த எம்பெருமான் இவர்களை காத்த உடனேயே அவன் திருமேனி கருத்த திருமேனியாக இருக்கிறது. அதனால்தான் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னு ஆண்டாளும் காட்டினா. அப்போ முகில் வண்ணன். அடுத்தது இதுக்கு மேல அவன் பேராக கொண்டிருக்கிறான். எதை? ரட்சகத்துவத்தை தனக்கு பேராக கொண்டிருக்கிறான். இதுக்கு மேலே அடியாருடைய விரோதிகளை போக்கும் அவன் பத்தி. யார பத்தி? இரணியனை பற்றி, பிடித்தபடியிலே பிணமாம்படியாக பற்றி. இரணியன் அப்படி பிடிச்சானா, பிடித்தபடியிலேயே அவன் பிணமாக ஆகியிருக்கவனும். இப்படி இருக்கிற இரணியனை பிடிச்சு திருத்திருக்கலாமே, ஏன் அந்த இரணியனை திருத்தல அப்படின்னா பொருந்தாதான். அவனை திருத்தனம் தான் இவன் பார்த்தான், ஆனா அவன் பொருந்தவில்லையே. எப்படிப்பட்ட அபச்சாரங்களை பண்ணான்னா, இந்த பகவானுடைய அடியவனான பரம பாகவதோத்தமரான பிரகல்லாதாழ்வானிடத்திலே பொறுக்க ஒண்ணாத அபச்சாரங்களை செய்தவன். இனி இவன் பொருந்தான் என்று நிச்சயித்தான். மார்பிடந்த அளந்திட்ட தூணை அவன் தட்ட உளம் தொட்டு 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 பார்க்கிறான். இவன் நெஞ்சில சிறிதாவது ஈரம் இருக்குமோன்னு பார்த்தான். இல்லை, அவன் மார்பை இருகூறாக பிளந்தான். பொருந்தாதான் மார்பிடந்தான். பூண்பாடகத்துள் இருந்தானை. இப்படிப்பட்டவன் தான் திருப்பாரகத்திலே ஆசிரித விரோதிகளை போக்குவதற்காக பின்னானார் வணங்கும் சோதியாக திருப்பாடகத்திலே எழுந்தருள் இருக்கிறான். பிரகல்லாதனுக்கு உதவின திருமேனிய போல அனைவரும் பாடும்படியாக பார்க்கும்படியாக பாடு அகம் பெருமை தோத்த வைத்திருக்கும்படியான ஸ்ரீ காஞ்சியிலே பாண்டவ தூதனாக பெரிய திருமேனியோடே வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை ஏத்தும் என் நெஞ்சு, என்னுடைய நெஞ்சானது சர்வ ரட்சகத்துவமும் ஆசிரித விரோதி நிரசன சீலத்துவமும் நிரதிசய போக்கியத்துவமும் கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை என்னுடைய நெஞ்சானது புகழும். அப்படி புகழும் கோள் என்று காட்டுகிறார். இதற்கடுத்த பாசுரத்துல என் நெஞ்சமேயான் என் சென்னியான் தானவனை வண்ணஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னம் செய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகெத்தும் ஆழியான் அத்தியூரான் என்ன பேரருளாள பெருமாளுடைய அந்த திவ்ய தேசத்தை சொல்லி அத்திமாமலையிலே எழுந்துருளி இருக்கக்கூடியவனை வணங்குகிறார். கீழே 4 பாசுரங்களால பரோபதேசம் பண்ணினார்.
91 94 பாசுரம் பரியந்தமாக லோகத்துக்கு உபதேசம். அப்படி பண்ணி நாட்ட திருத்தினவர் இதுக்கு மேல பிரபந்தம் முடிகிற பரியந்தம் தன்னுடைய அனுபவத்திலே எழுகிறார். அப்போ இப்பாசுரத்திலே சகல லோகங்களுக்கும் ஒரே காரணமாகவும் எல்லாராலையும் சரணடைவதற்கு தக்கவனாகவும் அத்திமாமலையிலே நின்று அருளியவன், நின்று மகிழ்ந்தான். அவன் என்ன பண்ணினான்னா, என்னுடைய எல்லா அவயவங்களிலும் வந்து புகுந்து என்னை அனுபவிக்கிறான். இதுல பாட்டக்கிரமத்தை காட்டிலா அர்த்த கிரமம் முக்கியம். அதனால பாட்டை எப்படி சொல்லணும்? முன்னம் செய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகத்தும் ஆழியான் தானவனை வண்ணஞ்சம் கீண்ட மணிவண்ணன் அத்தியூரான் என் நெஞ்சம் மேயான் என் சென்னியான் என்ன இப்படி அன்வயித்து பொருள் கொள்ள வேண்டும். என் நெஞ்சமேயான் என் சென்னியான் அல்ல, யார் என் நெஞ்சமேயான் அப்படின்னால் முன்னம் செய் ஊழியான் என் நெஞ்சமேயான் என் சென்னியான், ஊழி பெயர்த்தான் என் நெஞ்சமேயான் என் சென்னியான், உலகத்தும் ஆழியான் என் நெஞ்சமேயான் என் சென்னியான், தானவனை மன்னஞ்சம் கீண்ட மணிவண்ணன் என் நெஞ்சமேயான் என் சென்னியான், அத்தியூரான் என் நெஞ்சமேயான் என் சென்னியான். என்ன இப்பாசுரத்தை அன்வயித்துக் கொள்ள வேண்டும். முன்னம் சேய் ஊழியான், முன்னம் சேய் ஊழியான் என்ன இப்பாசுரத்துல காட்டுகிற போது சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத்து. வேதாந்தம் என்ன சொல்றது? ஆதியிலே உலகத்திலே இந்த பிரபஞ்சம் சத்து எனப்படவும் பிரம்மமாகவே இருந்தது. ஏகோஹவைர் நாராயணாசித்து, அந்த சத்தானது நாராயணம். இந்த இப்படி இருக்கிற பிரமாணங்களாலே சிருஷ்டிக்கு முற்காலத்திலே நாம ரூப விபாகம் இல்லாமல், எதுவும் இல்லாமல் ஒன்றி கிடந்த அந்த உலகத்தை படைப்பதற்காக அந்த காலத்திலே இப்படி சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதுக்கு உபலட்சணம் தான் முன்னம் செய் என்னும்படியான. முன்னம் செய் முன்னொரு காலத்திலே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இந்த சேதனாச்சேதனங்களை அனைத்துலகையும் சரீரமாக கொண்டு பகுஸ்யாம்னு அந்த எம்பெருமான் தானாகவே அபிமானித்து நின்றான். அதுக்கு முன்னால் இப்படி பலவாக ஆக்குவதற்கு முன்னாலேயே, அதற்கு முன்னம், முன்னம்னா எதுக்கு முன்னம்? சிருஷ்டிக்கு முன்னம் என்று பொருள். பகுஸ்யாம் என்று அந்த எம்பெருமான் சூக்ஷ்மமான வடிவத்தை ஸ்தூலமான வடிவமாக்கி ஓரொன்றுக்குள்ளேயும் அமர்வதற்கு முன்னாலே முன்னம் செய் ஊழி. அப்ப பழமையான அக்காலத்தை சொல்லி செய் ஊழி அப்படின்னு பழமையான அக்காலத்தை சொல்லி அக்காலத்திலே சூக்ஷ்மமான சேதன அச்சேதன வஸ்துக்கள் அனைத்தையும் உபலட்சணமாக சொல்லுகிறது. அவைகளை ஊழியான் என்று அவைகளை சிருஷ்டிப்பதற்காக அவற்றை தானாகவே அபிமானித்து அவைகளுக்குள்ளே அந்தர்யாமியாக அதிர்ஷ்டித்து நிற்கக்கூடியவன். அப்ப சிருஷ்டிக்கு முன்னால சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இந்த மூல பிரகிருதிக்கு அந்தர்யாமியா இருக்கிறவன் அப்படின்னு பொருள். ஊழி பெயர்த்தான், ஊழி காலத்திலே எல்லா பொருட்களையும் படைத்தான். அப்படி அவன் சிருஷ்டி காலத்திலே, சிருஷ்டிக்கு முன்னர் அனைத்தையும்
சூக்ஷ்மமான வடிவிலே நிர்வகித்தவன் சிருஷ்டிக்கும் காலத்திலே ஊழி பெயர்த்தான், தனித்தனியா பிரித்தெடுத்தான். பிரித்து அப்போ அந்த சிருஷ்டி காலத்திலே அந்த எம்பெருமான் நாம ரூப விபாகங்களோடே ஓரொரு பொருளையும் ஆக்கினான். எப்படி ஆக்கினான் அப்படின்னால், சூக்ஷ்ம சரீர சூக்ஷ்மமான நிலையிலிருந்து ஸ்தூலாவஸ்தைக்கு மாற்றி காட்டினான். அப்போ சூக்ஷ்மாவஸ்தையிலிருந்து ஸ்தூலாவஸ்தைக்கு மாற்றினதான் ஊழி பெயர்த்தான் அப்படின்னு காட்டுகிறார். அப்போ முன்னம் செய் ஊழியான் சூக்ஷ்மமான அவஸ்தையிலே சிருஷ்டிக்கு முன்னால் இருந்த நிலை, அவன்தான் ஊழி பெயர்த்தான், சிருஷ்டி பண்ணினான் என்று பொருள். இது பெரியவாச்சான் பிள்ளையினுடைய நிர்வாகம். அப்படி அல்லாமல் ஊழியான் அப்படின்னு சொன்ன போதே சிருஷ்டிக்காக அந்த எம்பெருமான் செய்தவைகள் எல்லாம் சொல்லப்பட்டது என்று அர்த்தத்திலேயே புரியுது. அப்ப ஊழி பெயர்த்தான் என்ன அர்த்தம் அப்படின்னால், முன்னம் செய் ஊழியான்றது சிருஷ்டிய குறிக்கும், ஊழி பெயர்த்தான்றது எம்பெருமான் கொடுத்த சாஸ்திரத்தை கொண்டு அதிகரித்து அவனை அடைய வேண்டியிருக்க, தன் இஷ்டப்படி வாழும்படியானவர்களை அழிக்க வேணும்னு நினைத்து இதுக்கு மேலே இவாளை விட்டு வச்சா இவர்களை நாம் இழந்து விடுவோம். அதனால இந்த ஸ்தூலமான வஸ்துவை சூக்ஷ்மமாக்கினானோ இல்லையோ சம்ஹாரம், அதைத்தான் ஊழி பெயர்த்தான்றது சம்ஹாரத்தை சொல்றது. அது அந்த எம்பெருமான் பண்ணி இருக்கக்கூடிய இந்த சம்ஹாரம் பிரளயத்தை சொல்லுகிறது. முன்னம் செய் ஊழியான்றது சிருஷ்டியும், ஊழி பெயர்த்தான்றது சம்ஹாரத்தையும் காட்டுகிறது என்று ஒரு நிர்வாகம். இப்படி ஒரு நிர்வாகம் காட்டப்படுகிறது. ரெண்டு விதமா இதுக்கு நிர்வாகம் காட்டப்பட்டது. முன்னம் செய் ஊழியான் என்பது சிருஷ்டிக்கு முற்காலத்திலே, சிருஷ்டிக்கும் காலத்திலே, சிருஷ்டிக்கு முன்ன சூக்ஷ்மாவஸ்தையிலே அந்தரிமியாமியா இருந்தவன். அவன் பகுஸ்யாம்னு சொல்லி பலவாக ஆகி அவன் சிருஷ்டிப்பதைத்தான் ஊழி பெயர்த்தான்னு காட்டினது அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளையும், முன்னம் செய் ஊழியான்றது ஊழியான்னாலே சிருஷ்டிய அர்த்தாத் சித்தமாகையாலே முன்னம் செய் ஊழியான்றது சிருஷ்டியையும், ஊழி பெயர்த்தான் அப்படின்றது சம்ஹாரத்தையும் காட்டுகிறது என்ன அப்புள்ளாருடைய நிர்வாகமாக அமைந்திருக்கிறது. அதாவது அப்பிள்ளையினுடைய திருவுள்ளமாக அமைந்திருக்கிறது. இப்படி ரெண்டு விதமாக அமைந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள். உலகேத்தும் ஆழியான், இந்த சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை, லோகத்தை ரட்சிப்பதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய லோகத்தில் இருக்கிறவாள்லாம் துதிக்கணும்ன்றதுக்காக அந்த எம்பெருமான் இந்த லீலா விபூதியிலே ஒரு குடில் கட்டி கொண்டிருக்கிறார் போலே வந்து திருப்பார்கடலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அனிருத்தாதிகள் போல எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த நிலை காட்டுகிறது. இப்படி உலகேத்தும் ஆழியான் தானவனை வன்னஞ்சம் கீண்ட. அடுத்தது, அந்த திருப்பார்கடலிலே எழுந்தருளி இருக்கக்கூடியதற்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னால், ஆஸ்ரிதர்களுடைய விரோதியை அழிப்பது. ஒரு ஆஸ்ரிதனுடைய கூக்குரலை கேட்டு அவனுக்காக வென்றோ அந்த எம்பெருமான் லீலா விபூதியில
பார்க்கடலுள் பையத்தின் பரமனாக எழுந்துள்ளி இருக்கிறான். அதனால தான் அவனை வன்னஞ்சம் கீண்ட இரணியனுடைய கொடுமையை பொறுக்க மாட்டாமல் தேவர்கள் அவனை சம்ஹரிக்க வேண்டும்னு பிரார்த்திக்க அந்த எம்பெருமான் நரசிம்ம ரூபியாய் அவதரித்தான். அசுரனான அந்த இரண்யனுடைய வலிமையான ஹிருதயத்தை கிழித்து போட்டான் தான் அவனை. ராட்சச குலத்தில் பிறந்த விபீஷண ஆழ்வான் போலல்லாமல் அசுரஸ்வபாவத்தை கொண்டவன், வல் நெஞ்சம் கொண்டவன். அது என்ன வல் நெஞ்சம்? தானே ஈஸ்வரன் என்று எண்ணும்படியான வலிய நெஞ்சம். பகவான் இருந்தும் தான் தான் ஈஸ்வரன் நினைச்சிட்டு இருந்தானோ இல்லையோ, அதனால வல் நெஞ்சம் கொண்ட. அடுத்தது நரசிங்கனுடைய உக்ரமான ரூபத்தை பார்த்தும் இடகாதவனா இருந்தானோ இல்லையோ, அதனால வல் நெஞ்சம் கேண்டான். அடுத்தது தான் பெத்த பிள்ளைன்னு பாராமல் பிரகல்லாதன் விஷயத்திலே பொறுக்க முடியாத அபச்சாரங்களை பண்ணி வலிய நெஞ்சம் கொண்டவன், அதனால் கேண்டான். ஒன்னும் தான் ஈஸ்வரன் என்கிற எண்ணத்தினாலே வல் நெஞ்சம் கீண்டவன், அதனால வல் நெஞ்சம். இன்னொன்னு நரசிங்கன்ற அந்த உருவத்தை பார்த்தும் கூட இழகாதபடியாக நின்றானே, அதனால வல் நெஞ்சத்தை கீண்டான். அடுத்தது அவன் ஏன் வல் நெஞ்சம்னு சொன்னா, பெத்தெடுத்த பிள்ளையினும் பாராமல் பிரகல்லாதன் விஷயமாக அபச்சாரங்கள் பண்ணினானே, அதனால் வல் நெஞ்சம் கொண்டவன் அவனை கண்டான். இதுல பரம பாகவதனான பிரகல்லாதனுடைய விஷயத்துல அவன் பட்ட அபச்சாரங்களை கண்டு பொறுக்க மாட்டாமல் அவனுடைய ஹிருதயத்தை கிழித்தான். அப்படி அந்த குழந்தையினுடைய பிரகல்லாதனுடைய விரோதியை அழித்ததனாலே அவன் திருமேனியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரகாசத்தை தான் மணிவண்ணன். அடுத்து அத்தியூரான். இப்படிப்பட்டவன் யாருன்னா அவன் அத்தியூரான். இந்த காலத்திற்கு நரசிம்மாவதார காலத்துல யாரும் பார்க்கல. இப்படி காலத்தால் பிற்பட்டவரும் கூட அவர்களை ரட்சிப்பதற்காக அந்த எம்பெருமான் திருவத்தியூரிலே வந்து நிற்கிற சௌலபியத்தினுடைய பெருமையை, சௌலபியத்தின் பெருமையை காட்டுகிறார். அப்ப இந்த இடத்துல அத்தியூர்னு என்ன அர்த்தம்? எந்த விதேசத்தை காட்டுகிறதுனா காஞ்சியிலே இருக்கக்கூடிய ஸ்ரீஹஸ்திசைலம், ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேரருளாளனுடைய திவ்ய தேசத்தை தான், திரு அஸ்திகிரி என்கிற திவ்ய தேசத்தை தான் திருவத்தியூர் அப்படின்னு காட்டுகிறார். அத்தியூரான். திரு அத்தியூரிலே வந்தருளினா, வந்து நின்றருளினா அப்படின்னு வியாக்கியானம். காண்டகதோடங்கள் தென் அத்தியூரர் கழனைக்குள் பூண்ட வன்பாளம் இராமானுசன். அமுதனார் காட்டுகிறார் ராமானுஜ தந்தாதியிலே. ஆக இந்த நின்ற திருக்கோலத்திலே ராமானுஷருடைய அன்புக்கு பாத்திரபூதனாய் இருந்த அந்த திருவத்தியூரிலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய, அஸ்திகிரியிலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய பேரருளாளனர் தான் இவ்விடத்திலே அத்தியூரான் என்று காட்டுகிறார். அவன் என் நெஞ்சம் மேயான். வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் எழுந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே என்ன இவர் காட்டியிருக்கிறார். கல்லும் கனைகடலும் வைகுந்தவானாடும் புல்லென்றொழிந்தன கொல் ஏபாவம் வெல்ல நெடியான் நிறம் கரியான் உட்புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம் காட்டுகிறார். இப்படி பரமபதம் என்ன?
திருப்பார்க்கடல் என்ன, மத்துண்டான திவ்ய தேசங்கள் என்ன, இவை அனைத்தையும் விட்டு என் நெஞ்சிலே வந்து புகுந்தான். என் சென்னியான் மிக பெரியவனான அவன் அதுக்கு மேலே என் தலையிலே வந்து அமர்ந்தான். தலைமேல தாழனைகள் தாமரை கண் என்னம்மான் நிலை பேரான் என் நெஞ்சத்து எப்பொழுதும் எம்பெருமான் என்ன ஆழ்வாருடைய நெஞ்சிலும் தலையிலும் வந்தார் போல இவருடைய நெஞ்சிலும் தலையிலும் ஆசை வைத்திருக்கிறான். அப்போ இங்க தலைய சொன்னது மற்ற அவயவங்களுக்கு உபலட்சணம். இவையும் அவையும் உவையும் என்கிற திருவாய்மொழியிலே எப்படி ஆழ்வார பொறுக்க 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 ஆக்கிரமித்தானா, அதுபோல இங்கும் இவரை ஆக்கிரமித்திருக்கிறான் அந்த எம்பெருமான் என்று காட்டப்படுகிறது. அதனால ஞானி விஷயத்தில் அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஊத்தம், திருமாலிரும் சோழமலையே, திருப்பார்க்கடலே என் தலையே, திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே என ஆழ்வாருக்கு எப்படி உகந்த நிலங்களில் பண்ணும்படியான ஆசையெல்லாம் ஆழ்வார் மீது வைத்தானா, அதுபோல இவர் மீது வைத்திருக்கக்கூடிய நிலையத்தான் இங்கு காட்டியருள்கிறார். அடுத்தது அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். இப்படி என்னை விரும்பினவன் உபய விபூதி நாயகனாய் இருக்கக்கூடிய பெருமையை கொண்டவன் அப்படின்னு காட்டுறார். கீழ்ப்பாசுரத்தில் இந்த ஆழ்வார், இந்த எம்பெருமான் ஆழ்வார் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை காட்டினார். அவன் அவனுடைய உபய விபூதி யோகத்தை அனுபவிக்கிறார். இங்கு அத்தியூரான் புள்ளையூர்வான். அதிராஜம் அதிகம் புவனானாம் ஈசதே. அதிராஜமதிகம் புவனானாம் ஈசதே பிசூனயன் கிளிமௌலிஹி. இது வரதராஜஸ்வாமி. பகவானே, உம்முடைய கிரீடமே நீ எல்லா உலகக்கும் சக்கரவர்த்தி என்று காட்டிக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்படி உலகம் அனைத்துக்கும் தலைவனாக இருப்பதை காட்டிக் கொடுக்கும்படியாக திருவத்தியூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன் அத்தியூரான் புள்ளையூர்வான். எம்பெருமான் அப்படி அந்த எம்பெருமான் எழுந்தருளுகிறான். எதிலே எழுந்தருளுகிறான் அப்படின்னு சொன்னால் கருடாரூடனாக எழுந்தருளுகிறான். காஞ்சிபுரத்தை போல, காஞ்சிபுரத்தில் பெயர் பெற்ற உற்சவம் எதுன்னா கருட சேவை என்னும்படியான கருடாரூடனாக அவன் எழுந்தருளும்படியான கருடனை வாகனமாக கொண்டு அவன் வைகம் கண்ட வைகாசி உற்சவத்திலே எழுந்தருளும்படியான உற்சவம் இருக்கிறதே, அதுதான் லோக பிரசித்தமான உற்சவம். அப்ப அத்தியூரான்னு சொல்லி லோக பிரசித்தமான புள்ளையூரும்படியான கருடாழ்வான் மீது எழுந்தருளும்படியான அந்த உற்சவத்தை காட்டி அருளுகிறார். ஆக இந்த இடத்துல அந்த எம்பெருமானுடைய தேவப்பெருமானுடைய கருடோத்சவத்தினுடைய பெருமை காட்டினார். அத்தியூரான் அஸ்திகிரியிலே இருக்கக்கூடியவன் புள்ளையூர்வான். ஓடும் புள்ளேரி என்ன அந்த எம்பெருமான் பெரிய திருவடி நாயனார் மீது எழுந்தருளுவன் என்று காட்டப்படுகிறது. தேவப்பெருமானுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னால் எம்பெருமானுடைய கருடோத்சவத்துக்கு இருக்கிற பெருமை வேற எதுக்கும் கிடையாது. சோழசிம்மபுரத்திலே தொடையாச்சார் சுவாமின்னு சுவாமி எழுந்தருள் இருந்தார். வருஷா வருஷம் அந்த எம்பெருமானுடைய வைகாசி மாசம் நடக்கக்கூடிய இந்த கருடோத்சவத்திலே வந்து பங்கேற்று அந்த எம்பெருமான சேவிப்பர். ஒரு வருஷம் அவரால் வர முடியல. ஆனால் தட்டாங்குளக்கரையிலே எழுந்தருளி இருந்து எம்பெருமானை சேவிக்க முடியவில்லையே என்கிற ஏக்கத்தில் எழுந்தருளி இருந்த போது
5 மணித்துளிகள் அந்த பெருமான் காஞ்சிபுரத்திலே தன்னை மறைத்துக் கொண்டு அதே சமயம் எப்பொழுது வெளியே எழுந்துகிறானோ கோபுர வாசலிலே எழுந்துள்ள இருக்கிற அந்த வேஷத்தை எம்பெருமான் இவருக்காக காட்டி கொடுத்தான். ஒரு நிமிஷம் அப்படி மறைஞ்சுட்டு சோழசிம்மபுரம் போய் அவருக்கு சேவை சாதித்து விட்டு வந்தனாம். அப்பொழுது அவர் அந்த தேவாதிராஜ பஞ்சகம் என்னும்படியான தேவப்பெருமாள் விஷயமாக 5 ஸ்லோகங்கள் காட்டுகிறார். இந்த தேவப்பெருமாள் அந்த நிலை இருக்கிறதே அது பரத்வ சூச்சகமான நிலை. இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் என்று இருக்கக்கூடிய நிலை. அப்படி அந்த எம்பெருமானுடைய நிலையை பார்த்து அவர் 5 அற்புதமான ஸ்லோகங்களை காட்டுகிறார். அதிலே ஒரு அழகான ஸ்லோகம் தேவப்பெருமானுடைய இந்த கருடாருடனாக எழுந்துள்ள போது அந்த திருவடிகளை துயர் அருள் சுடர் அடிகளை ஏத்திக் கொண்டு வருகிறார், ஏந்திக் கொண்டு வருகிறார் கருடாழ்வார் பார்க்கிறார். அப்ப தோத்தித்தான். லோகத்தில் இருக்கிற சில பேர் சொன்னா யார் பரமபுருஷன் யார் பரமபுருஷன் எல்லாருக்கும் சண்டை வந்தது. சில பேர் சொன்னா பரமசிவனார் தான் பரமபுருஷன் சில பேர் சொன்னார். இன்னும் சில பேர் இல்ல இல்ல பிரம்மா தான் பரமபுருஷன் அப்படின்னு சொன்னார். இன்னும் சில பேர் ஸ்ரீமன் நாராயணனே பரமபுருஷன் என்று சொன்னார்கள். அப்பொழுது இதுக்கு எங்க பதில் இருக்கு அப்படின்னு கேட்கறச்சே, வேதத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் வேத ஸ்வரூபியான கருத்மான் இதை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் நான் ஒருவனே, உங்க யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் வேதம் தான் பரமப்பிரமாணம் ஸ்வத பிரமாணம்னு சொல்லியிருக்கு. அந்த ஸ்வத பிரமாணமான வேதத்தினுடைய ஸ்வரூபி நான் சொல்றேன் யார் பரமபுருஷன். இதோ பாருங்கோள் துயரரு சுடரடி கேசி தத்துவ விசோதனே பசுபதவு பாரம்யமாவு பரே வியாஜக்ரு கமலாசனே நயவிதாம் அந்நே அரௌ சாதரம் இத்யேவம் சலசேதசாம் தனுபிருதாம் பாதாரவிந்தம் ஹரேஹே. அடுத்தது தத் சந்தர்ஷய யதீவ சம்பிரதி நிருணாம் தாக்ஷஸ்ருதீனாம் நிதி. ஸ்ருதியின் நிதியாக இருக்கக்கூடிய ஸ்ருதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கருடாழ்வான் வந்தானா இதோ பாருங்கோள் துயரரு சுடரடி இவன் தான் பரமபுருஷன் என்று காட்டி கொடுத்தான். அப்படி பரமபுருஷன் என்று காட்டி கொடுக்கக்கூடிய நிலை அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான். 1000 பணாமண்டங்களை கொண்ட மணிகளை கொண்ட அந்த நாகத்தின் மேலே துயின்றிருக்கக்கூடியவன் நாகத்தின் மேல் துயில்வான். முத்தி மறையாவான். அடுத்தது காகஸ்பத்தியம் ஆகவனீயம் தட்சிணாக்னி என்னும் 3 விதமான அக்னிகளை சொல்லும்படியான வேதத்தாலே அவ்வக்னியை கொண்டு ஆராதிக்கப்படும் அவன். முத்தி மறையாவான். மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான். பெரிய கடலிலே அதை அமுதம் கடைந்த போது அதிலே இருக்கக்கூடிய விஷத்தை புஜித்த ருத்ரனுக்கு தலைவன் இறையாவான். சம்சாரிகளுக்குள்ளே முதன்மையானவனான அந்த ருத்ரனுக்கு இறையாவான் எங்கள் பிரான். முழுக்கவும் தேவப்பெருமாள் விஷயமாவே சொல்லலாம். இது எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதாவது
இது முதல்ல உபயபூதி யோகத்தை சொல்லுகிறது. அது எப்படி சொல்றது அப்படின்னால், அத்தியூரான் புள்ளையூர்வான் நாகத்தின் மேல் துயில்வான். அப்போ பெரிய திருவடி நாயனாரையும் இந்த ஆதிசேஷனின் சொல்லுகையாலே அது நித்திய சூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் என்கையாலே நித்திய விபூதியுக்தன் என்பதை காட்டுகிறது. மாகடல் நஞ்சுண்டான் என்று சம்சாரிகளில் தலைவனான ருத்ரனை சொல்லுகையாலே லீலா விபூதியை தனக்கு சொத்தாக உடையவன், லீலா விபூதிக்கு தலைவன் என்று காட்டுகிறது. இதற்கிடையே மறையாவான் என்று சொன்னதனாலே உபய விபூதிகளை உடையவனாக வேதமே இவனை காட்டுகிறதுனாலே அந்த எம்பெருமான் வேத பிரதிபாத்தியன் என்று காட்டினது. அடுத்தது, இப்படி உபய விபூதிகளையும் உடையவனாகவும் வேதங்களிலே அறியப்படுபவனாகவும் கொண்டிருக்கிற பெருமை அவன் எங்கள் பிரான் அத்தியூரான். இப்படியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அத்தியூரான். அப்போ அத்தியூரான் புள்ளையூர்வான், அத்தியூரான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான், அத்தியூரான் முத்தி மறையாவான், அத்தியூரான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் என்று கொள்ள வேண்டும். இங்கே முதல்ல பரத்வ சூச்சகமான விஷயங்கள் அனைத்து இந்த இடத்துல காட்டப்படுகிறது. எப்படி எவனொருவன் கருடாழ்வான் மீது எழுந்தருளுகிறானோ, வேத ஸ்வரூபியான கருடனை தனக்கு வாகனமாக கொண்டவன் பரமபுருஷன். அது ஒரு அர்த்தம். ஆதிசேஷன் படுக்கையிலே அணைவது அரவணை மேல் என்ன பரத்வ லட்சணம் சொல்லுகிற போது அந்த எம்பெருமான் ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் காட்டினார் ஆழ்வார். அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான். அப்படிப்பட்டவன் திருட பிரமாண சித்தன், தூயானை தூய மறையானை முத்தி மறையாவான். மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். இவன்தான் பிரம்மருத்ராதிகளுக்கும் தலைவன். அதனால்தான் தேவராஜன். அனைத்து தாங்கள் ஈஸ்வரோகம் சொல்ல எல்லாருக்கும் அவன் தான் தலைவன். இனி அறிந்தேன் ஈஸ்வர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணம் நீ கப்பவை நீ கத்தவை நீ நற்கிரிசை நாரணன் நீ நன்கறிந்தேன் நான் என்று இந்த பாசுரம் அவனுக்கு மட்டும்தான் பொருள். இந்த பாசுரத்தினுடைய சன்னிவேசம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னால், எம்பெருமான் தான் பரமபதநாதன் திருக்கோலத்திலே 4வது உற்சவத்திலே தேவப்பெருமாள் எழுந்தருளுவர். எங்கே அப்படின்னால், சின்னகான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி பெரிய காஞ்சிபுரத்திலே ராஜ வீதிகளிலே எழுந்துள்ளுவர். அங்கு மற்ற தேவதாந்தரங்கள் ஆதிக்கம் நிறைந்த இடம் அது. அவ்விடத்திலே தேவப்பெருமாள் பரமபதநாதனாக எழுந்துள்ள இருக்கிற போது அந்த எம்பெருமானை செஞ்சொற் கவிகளாலே அழகிய தமிழ் பாசுரங்களாலே பாடவல்லவர்களான அத்தியாபக சுவாமிகள் அவர்கள் பாடுவார்கள், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அப்பொழுது தெரியும் தேவப்பெருமானுடைய பரம புருஷ சூச்சகத்வ லட்சணம். பரத்வம் தோத்து எழுந்திருப்பான். இனி அறிந்தேன் ஈஸ்வர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம். நான்முகத்திருந்தாதி முடிக்கிறச்சு.
அதே போல அத்தியூரான் புள்ளையூர்வான்னு சொன்னாரோ இல்லையோ, அதுக்கு இன்னொரு சன்னிவேசம் இருக்கு. எங்கே சேவிக்கணும்னு சொன்னால், கருட சேவை முடிந்து திருமுகால் ஆகிறது. திருமுகால் கோட்டியில பல நேரங்கள்ல ஆழ்வார் சாத்தமரம் ஆயிடுத்து அன்னைக்கு ஏற்பட்டதேயானால், வைகாசி விசாகமா இருந்ததேயானால் ஆழ்வார் சாத்தமரை அன்னைக்கு தான் கருட சேவை வரும் பல நேரங்கள்ல. அந்த சமயத்துல திருமுகால்ல பெருமாளுக்கு சேவிக்கப்படுவது திருவிருத்தம் என்னும்படியான திவ்ய கிரந்தம். திருவிருத்த பாட்டுக்களை சேவித்துக் கொண்டு வாகன மண்டபத்திலே அந்த எம்பெருமான் எழுந்துள்ளிருப்பான். முடிப்பர்கள் போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று சொல்லுகிற போது, அப்பொழுதுதான் கருடாழ்வான் கைதூக்கி காட்டினதுடைய அர்த்தம் புரியும். இமையோர் தலைவா என்பர்கள் நீ நின்று கட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பனே. அத்தியூரான் புள்ளையூர்வான். இப்படி இதெல்லாமே பரத்துவ சூச்சகமான விஷயம். முத்தி மறையாவான். தேவப்பெருமாளுக்கு என்ன திருநாமம்னா அருளி செயல் பித்தன்னு பேரு. முத்தி மறையாவான்னா அருளி செயல் பல திவ்ய தேசங்கள்ல அந்த எம்பெருமான் செவிசாய் சாதித்து செவிகட்டு அனுபவிக்கிறான். ஆனா தேவப்பெருமானுடைய அருளி செயல் அனுபவம் அது தனி அனுபவம். இது அவனா கொடுத்தது, அவனே பெற்றது. இந்த அருளி செயல் அவனுடைய கைங்கரியம், அவனுடைய சொத்து. அந்த சொத்தை அவனே பாதுகாத்துப்பான். அப்படி இருக்கக்கூடிய அந்த அருளி செயலிலே அவகாயித்து அருளி செயல் பித்தனாக முத்தி மறையாவான்னு சொன்னா, தேவப்பெருமாள் வேத பிரதிபாத்தியன்றதை விட திராவிட வேத பிரதிபாத்தியனாக இருக்கும் நிலைதான் மேலான நிலை. ஏன் எப்படி திராவிட வேத பிரதிபாத்தியன்னு தேவப்பெருமாளை சொல்ல முடியும்? அங்கன்னு இங்கன்னு தானே, இங்கதானே ரெண்டு பாசுரம் இருக்கு. அப்படி இருக்கிறச்சே அருளி செயல்ல பகரப்பட்டவன் தேவப்பெருமாள்னு எப்படி சொல்றதுன்னா, ஆழ்வாருடைய முதல் பிரபந்தத்தையும் சரம பிரபந்தத்தையும் பார்க்கணும். முதல் பிரபந்தத்துல இமையோர் தலைவான்னு தொடங்குகிறார். சரம பிரபந்தத்தை தொடங்குகிற போது அயர்வரும் அமரர்கள் அதிபதினு தொடங்குகிறார். அப்ப முதல் பிரபந்தத்தையும் சரம பிரபந்தத்தையும் தொடக்கத்திலிருந்து தேவப்பெருமாளுக்கு சமர்ப்பித்ததனாலே தமிழ் வேதம் அது. ஆழ்வாருடைய 4 கிரந்தங்கள் வேதம், தமிழ் மறை. அதுக்கு 6 கிரந்தங்கள் அங்கங்களாக கூற அவதரித்தது திருமங்கை ஆழ்வாருடைய கிரந்தம். அதனால ஆழ்வார் முதல் கிரந்தத்திலையும் கடைசி கிரந்தத்திலையும் தேவப்பெருமாளை விழித்து தொடங்குவதனாலே அருளி செயலிலே பகரப்பட்டவன் தேவப்பெருமாள் என்று கொள்ள கட்டில்லை. அப்ப முத்தி மறையாவான் என்பது திராவிட வேத பிரதிபாத்தியன் என்னே கொள்ள வேண்டும். அதனால தான் அந்த தேவப்பெருமாள் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலாக இருக்கிறார். மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான். பரமசிவனார் முதலான தேவதைகளுக்கும் இறையாவான். அதைத்தான் இப்ப பார்த்தோம். எங்கே அப்படின்னு சொன்னா, அதுதான் நான் உன்னை நாராயணன் படைத்தான் என்று தேவர்களுக்கெல்லாம் அதிபதி என்று பார்த்தோம். அடுத்தது காட்டி இருக்கக்கூடிய விஷயம், எங்கள் பெருமான் இமையோர் எங்கள் பெருமான் இமையோர் தலைமகன் நீ செங்க நெடுமால் திருமார்பா பொங்கு படமோக்கி ஞாயிறவாய் பாம்பனை மேல் சேர்ந்தாய் குடமூக்கில் கோயிலா கொண்டு. கீழ்ப்பாசுரத்தில் தேவப்பெருமாள் விஷயமா காட்டினார். இப்பாசுரத்திலே
திருக்குடந்தையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை காட்டி அருளுகிறார். திருமார்பா, பெரிய பிராட்டியை திருமார்பிலே உடையவனே, செங்கண் நெடுமால், சிவந்த திருக்கண்களை உடைய சர்வேஸ்வரனாய் இருக்கக்கூடியவனே, இமையோர் தலைமகன், நித்திய சூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே, எங்கள் பெருமான் நீ, எங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவனே, குடமுக்கில், அதாவது திருக்குடந்தை என்கிற திவ்ய தேசத்திலே கோயிலா கொண்டு கோவிலாக திருவுள்ளம் பற்றி பொங்கு படம் மூக்கின் ஓங்கிய படங்களை கொண்டிருக்கக்கூடிய மூக்கை உடையவனான 1000 வாயை கொண்டிருக்கக்கூடிய பாம்பு ஆதிசேஷனாகிற படுக்கையிலே பள்ளி கொண்டிருப்பவனே. கீழ நித்திய விபூதி யுக்தன்னு காட்டினார். அடுத்தது இந்த இடத்துல எங்கள் பெருமான் கீழ்ப்பாசுரத்துல தனக்கு அந்த எம்பெருமான் அருள் பண்ணினபடிய காட்டினார். என்ன காட்டினார்? எங்கள் பிரான் அப்படின்னு காட்டினார். அதுக்கு முன்பாசுரத்திலையும் இப்படி காட்டினார். இங்க எங்கள் பெருமான் அப்படின்னு காட்டினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் பிரானாவதற்காக திருவத்தியூரிலே வந்து நின்றான். அடுத்தது சம்சாரத்தை கிழங்கெடுத்தல்லது ஓயமாட்டேன்னு நின்னவன் திருக்குடந்தையிலே படுத்து நூட்டான் என்று காட்டப்பட்டது. அப்போ இது 2 பாசுரத்துக்கு முன்னாலே அந்த எம்பெருமான் இருந்த நிலை திருப்பாடகம் சொல்லப்பட்டது, நின்ற நிலை திரு அத்தியூர்னு சொல்லப்பட்டது. இப்பொழுது கிடந்த நிலை காட்டப்படுகிறது, திருக்குடந்தையிலே கிடந்த நிலை. அப்ப நின்னது, இருந்தது, கிடந்தது 3த்தையும் காட்டிட்டார். இப்படி படுக்கை விரித்துக் கொண்டிருக்கிறவன் திருமார்பா, திருவாகர ஸ்ரீதேவியை தன்னுடைய திருமார்பிலே தரித்திருக்கக்கூடியவன். கஸ்ரீஹி ஸ்ரீயா, பரமபுருஷ சூச்சகத்துவம், ஸ்ரீயப்பதித்வம் என்பது அவனை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அவனுடைய ஸ்வரூபத்தை நிரூபிக்கும்படியாக அமைந்திருக்கிறது ஸ்ரீயப்பதித்வம். அதுதான் திருமார்பா, எங்கள் பெருமான். அப்போ எங்கள் பெருமான் ஆவதற்காக நீ திருக்குடந்தையிலே கோவில் கொண்டருளினாய் என்று பொருள். அடுத்தது அயர் வரும் அமரர்கள் அதிபதி, அதத்தான் இமையோர் தலைமகன் என்று காட்டுகிறார். செங்கநெடுமால், தஸ்யயதா கப்யாசம் புண்டரீகமேவமக்ஷினி என்று பரத்வ சூச்சகமான திருக்கண்கள் புண்டரீகாட்சத்துவம் ஆக ஸ்ரீயப்பதித்வம் என்று சொல்லப்பட்டது திருமார்பா என்கையாலே. அடுத்தது புண்டரீகாட்சத்துவம் சொல்லப்பட்டது செங்கண்மால் என்கையாலே. அடுத்தது இமையோர் தலைமகன் சொன்னதுனாலே பிரம்ம ருத்ராதிகள் எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய நிலை காட்டப்பட்டது. இப்படிப்பட்டவன் எங்கள் பெருமான், இப்படி இருக்கிறவன் எங்கள் பெருமான் என்று காட்டுகிறார். எங்கள் பெருமான் ஆவதற்காக அப்படின்னு அப்பிள்ளை நிர்வாகம். எங்கள் பெருமான் இமையோர் தலைமகன் செங்கண்மால் திருமார்பா என்னும் அனைத்தையும் வெளியாக கொண்டு பெரியவாச்சான் பிள்ளை நீ யார்?
எங்கள் பெருமான் நீ, இமையோர் தலைமகன் நீ, செங்கண் நெடுமால் நீ, திருமார்பன் நீ. அப்படிப்பட்ட நீ திருக்குடந்தை என்னும்படியான திவ்ய தேசத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறாய். யாருக்காக? இவர்களுக்காக என்று காட்டியிருக்கிற நிலை. கடுத்த பாசுரத்துல காட்டியிருக்கிற விஷயம் என்னென்னால், கொண்டு வளர்க்க குழவியாய் தான் வளர்ந்தது, உண்டு உலகேழும் உள்ளொடுங்க, கொண்டு குடமாடி கோவலனாய் மேவி என் நெஞ்சம் இடமாக கொண்ட விரை. அடுத்தது அர்ச்சாரூபியாய் இருந்து கொண்டு என்னை எழுதி கொண்டதோடு அல்லாமல் சிறு குழந்தையின் உருவிலே உலகம் அனைத்தையும் விழுங்கி அகடித கடனா சாமர்த்தியத்தாலும் குடக்கூத்தாடினபடியாலும் என்னை ஆட்கொண்டிருக்கிற எம்பெருமான் என்று காட்டுகிறார். கோவலனாய் சர்வேஸ்வரனான எம்பெருமான் இடக்கையும் வலக்கையும் அறியாத ஆயர் குலத்திலே வந்து மேவி பொருந்தி. எப்படி பொருந்தினான்? அதிமானுஷ ஸ்தேட்டிதங்களை கண்ட அந்த கோபிமார்கள் கோபர்கள் எல்லாம் பெருமான் தூக்கி பிடிச்சுட்டு இருக்கா மலைய. இதை பார்த்தார்கள் ஆயர்கள். அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நாகம் தேவோன கந்தர்வோன யக்ஷோன ராட்சசா. கேக்குறா, நீ யாரு? தேவனா, கந்தர்வனா, யக்ஷனா, ராட்சசனா அப்படின்னு உடனே பெருமாள் சொல்றான். நாகம் தேவஹா ந கந்தர்வஹா ந யக்ஷஹா ந ச ராட்சசஹா. பெருமாள் சொல்றான். அப்ப யாரு? அகம்போ பாந்தவோ ஜாதஹா. நான் உங்களுக்கு உறவினனாக பிறந்தவன் என்று அவர்களை மறுத்துத்தான் அவர்களுக்கு பொருந்தி கிடந்தான். மேவி கோவலனாய் மேவி குடங்கொண்டாடி சீர்மல்குமாய்ப்பாடியிலே பிறந்து அவன் குடக்கூத்தாடினான். குடங்களை கையிலும் தைலையிலும் ஏந்து ஆடும்படியான அந்த கோபிகைகள் கோபர்கள் எல்லோரும் பண்ணும்படியான ஆட்டத்தை இவன் குடமாடினான். குடமாடி என் நெஞ்சம் மீதி. வீதியிலே குடத்தை கொண்டு நடனமாடிக்கொண்டு வந்திருக்கிறான் கண்ணன். அந்த சமயத்துல இவர் அவனை பார்க்கிறார். பார்த்த உடனேயே சடால்னு இந்த வீதியிலிருந்து இவர் திருமார்புல வந்து இவர் திருவுள்ளத்துல வந்து ஆட்டமாக ஆடி அவர் திருவுள்ளத்துல ஆட ஆரம்பிச்சுட்டானா. என் நெஞ்சம் மேவி இடமாக கொண்ட இறை. இப்படி குடமாடி என் நெஞ்சத்திலே பொருந்தி எதற்கும் உருகாத என்னுடைய நெஞ்சத்தை அதையும் குடக்கூத்த காட்டி உருக்க பண்ணினானே. அது ஒரு அகடித கடனா சாமர்த்தியம். அவருடைய அகடித கடனா சாமர்த்தியம் என்னன்னால், கொண்டு வளர்க்க குழவியாய் தான் வளர்ந்தது இல்ல, ஆளிலையில் துயின்னது இல்ல. அதுக்கு முன்னாலேயே எதுக்கும் உருகாத என் நெஞ்சத்தை உருக்கினானோ இல்லையோ, அதுவே அகட்டித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு காட்டினார். கொண்டு வளர்க்க குழவியாய் தான் வளர்ந்தது. சிலர் எடுத்து இவனை பாலூட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய பச்சை குழந்தையினுடைய வடிவ கொண்டு ஆலிலையில், எங்கன்னா எதுல கண் வளர்ந்தருளினவன்? ஆலிலையில் கண் வளர்ந்தருளினவன். உள்ளோடு, அதாவது உள்ளொடுங்க உண்டது உலகேழும். பச்சை குழந்தையாயிருந்து தன் சிறு வயிற்றினுள்ளே ஒரு மூலையிலே ஒடுகும்படி அனைத்துலகையும் உண்டானே. இது எப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம்!
பாலன் தனதொருவாய் ஏழுலகுண்டு ஆலிலையின் மேலன்னு நீ வளர்ந்த மெய் என்பர் ஆலன்னு வேல நீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோலை சூழ் குன்னெடுத்தாய் சொல்லுன்னு காட்டுறார். சந்தேகம் வந்தது பொய்யாழ்வாருக்கு. அதாவது ஒரு சிறு குழந்தையா இருந்து உலகம் அனைத்தையும் வயிற்றில் ரட்சிச்சது உண்மைன்னு சொல்லுவா எல்லாரும். அப்போ ஆல மரத்தினுடைய இலைங்க நீ படுத்துட்டு இருந்த எல்லாம் உன் வயிற்றில் இருக்கிறச்சு, அந்த இலை மட்டும் எங்கேருந்து வந்தது நீயே சொல்லேன்னு கேட்கிறார். ஆழ்வீர் பதில வச்சுட்டே கேள்வி கேட்கிறீரேன்னு சொன்னான் பெருமான். என்ன பதில்? நீரே சொன்னீரே சோலை சூழ் குன்னெடுத்தாய் சொல்லுன்னு, அதான் பதில். அது எப்படி பதிலாகும் அப்படின்னால் ஒண்ணுமில்ல, ஒரு 7 வயசு பிள்ளை சுண்டு வரல அவ்வளவு பெரிய மலையை தூக்கி நின்னுதுன்னு சொன்னா நம்ப முடியறதா? எதனால தெரியுமா? அகடித கடனா சாமர்த்தியம். அதே அகடித கடனா சாமர்த்தியம் தான் இங்கேயும், கவலைப்படாதையும் அப்படின்னு விட்டார் பெருமாள். எல்லாத்தையும் விழுங்க தெரிஞ்ச எனக்கு ஒரு ஆள்லையை சுருட்டிக்க தெரியாதா? அப்படி இந்த எம்பெருமான் எழுந்தருள் இருந்த அந்த எம்பெருமான் காட்டி இருக்கக்கூடிய விஷயம் அவனுடைய வடபத்திரசாயியான நிலையை இங்கு அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டவன் என் நெஞ்சகம் என் நெஞ்சம் இடமாக கொண்ட இறை. இந்த எம்பெருமான் என் நெஞ்சத்தை இடமாக கொண்டான், என் நெஞ்சத்தை இடமாக கொண்டிருக்கிறான் என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. மேல அடுத்த பாசுரம், இறையம்பெருமான் அருள் என்று இமையோர் முறை நின்று மெய் மலர்கள் தூவ அரைகழல சேவடியான் செங்கனடியான் குரலுருவாய் மாவலியை மண் கொண்டான் மால். பிரம்மா சிவன் முதலான தேவர்கள் அவர்கள் எங்களுக்கு வகுத்த சுவாமியான இறை சர்வேஸ்வரனே அப்படின்னு என்னை நீ அருள வேணும் என்று தங்கள் அடிமைத்தனத்துக்கு தக்கவாறு மொய் மலர்கள் அழகிய புஷ்பங்களை தூவ, அந்த எம்பெருமானை இடத்திலே தூவ. அடுத்தது அரைகழல சே அடியான் ஒலிக்கின்ற வீர கழல்களை உடைய திருவடிகளை உடையவன், செங்கண் சிவந்த கண்களை உடையவன் நெடியான், எல்லாரை விடவும் மேம்பட்டவனாக இருக்கிறான் மால். அடியவர்கள் பக்கலிலே அன்புடையவனான திருமால் குரல் உருவாய் வாமன ரூபியாய் வந்து தோன்றி மாவலியிடம் மண்ணை அளந்து கொண்டான் என்று காட்டப்படுகிறது. இப்படி தன்னையே விரும்பும் அனன்ய பிரயோஜனரை ரட்சிப்பதற்காக படாத பாடுபட்டானே அந்த எம்பெருமான். அப்ப தன்னை விரும்பாமல் அற்பமான விஷயத்தை வேணும்னு கேட்கிறவாளுக்கு என்ன பண்ணுவான்னா அவளுக்கு அவ்வளவு பாடுபடுவான். ஏன்னா ஏன் அவனிடத்துல வந்து மற்ற விஷயங்களை கேட்கிறவாளை ஏன் அவனுக்கு பிடிக்கும்னா அதுக்காகவான என்னிடத்துல வராளேன்னு பிடிக்குமா அந்த எம்பெருமான். இறையம்பெருமான் அருள் என்று எல்லா உலகுக்கும் இறைவனே, எங்களுக்கு சுவாமியானவனே, அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு என்கிறார் போலே அறிவதறியான் அனைத்துள உடையான் என்னையாளுடையான் என்கிறார் போலே அருள் என்று எப்படி வா வந்து உழறா இந்த பெருமான் இடத்துல. பகவானே எனக்கு அருள வேணும். இறை எம்பெருமான் எல்லாருக்கும் தலைவன், எம்பெருமான் எனக்கு தலைவன் என்கிறார் போல வந்து விழறா. எதுக்கு? கள்வா எம்மையும் எழுலகும் நின் உள்ளே தோத்திய இறைவா என்ன ஸ்தோத்திரம் பண்றா. அருள் என்ன ஸ்தோத்திரம் பண்றா. எப்படி வராளா?
தன்னுடைய சொத்து அனைத்தும் போகும் என்கிற தருவாயிலே எவன் ஒருவன் அந்த ராஜாவின் இடத்துல எல்லாம் போச்சு, நீதான் காப்பாத்தணும், நீதான் காப்பாத்தணும், நீதான் என்னுடைய சொத்தெல்லாம் வாங்கி தரணும்னு காலில் வந்து விழுவாளோ, அதுபோல எங்களுடைய சொத்தெல்லாம் அந்த ராட்சசை எடுத்துன்னு போட்டான், இந்த ராட்சசை எடுத்துன்னு போட்டான், தயவு செய்து காத்துக்கொடு என்று வரக்கூடிய இமையோர். யார் இவா? வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் என்ன இமையோர். இந்த இமையோர் நான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்கிற எண்ணம் கொண்டிருக்கிறவர்கள் இன்று அவருடைய ஈஸ்வரத்துவமே கேள்விக்குறியா இருக்கிற போது பகவான் இடத்துல வரா முறை நின்று. அடுத்தது முறை நின்று அவன் தலைவன், நாங்கள் தாசபூதர்கள் என்கிற எண்ணத்திலே கைகூப்பி மொய் மலர் தூவா. அந்த தேவதைகளுடைய அடியவர்கள் அவளை எப்படி பூஜிப்பாளோ அதுபோல மலர்களை கொண்டு பகவான் திருவடிகளிலே தூவா. அரைகள சேவடியான் ஒலிக்கின்ற வீரக்கடல் முதலான திருவாபரணங்களை உடைய சிவந்த திருவடிகள் செங்கனடியான் சிவந்த திருக்கண்களை உடையவன் நெடியான் அனைவரிலும் பெரியவன் மால். இவர்கள் நம்பை விரும்பாமல் ஒரு க்ஷுத்ர பலத்தை என்றோ விரும்புகிறார்கள் என்று சிறிதும் முகஞ்சொலிக்காமல் அந்த தேவர்கள் விஷயத்துக்காக தானே வலியச் சென்று தன்னுடைய அன்பை காட்டக்கூடியவன். அதனால மால். குறளுருவாய். இவன் யார்னா மிக பெரியவனாய் எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தேவ காரியத்துக்காக சுரும்பினான். சிறு வடிவை எடுத்துக்கொண்டு மாவலியை. மகாபலி பிரகல்லாத வம்சத்திலே வந்தவனாகையாலே அவனுக்கு ஔதாரியம் அதிகமா இருந்தது. வன்மை வன்மை என்கிற குணம் இருக்கையாலும் இப்படி காரியம் செய்தான் என்று கருத்து. இம்மாவளியிடம் இருந்து எதை பெற்றான்? மண் பெற்றான். மூவடி மண் தாராயணக்கென்று வேண்டி செலுத்தினான். நீரே துலகெல்லாம் நின்று அளந்தான் மாவலியை என்று கையை நீட்டி அளந்தானாம் மாவலியை. மண் கொண்டான் மால் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். ஆக இவ்விடத்திலே அந்த எம்பெருமான் மாவலியிடம் மண் கொண்டான். இந்த இடத்துல ரெண்டு விதமா பாஷபேதம் உண்டு. ஒன்னு, ஒரு விஷயம் மாவலியை மண் கொண்டான், மாவலியினிடத்திலே மண் கொண்டான் ஒரு அர்த்தம். வடிவில் மண் கொண்டான், இது இந்த பாடம் அப்பிள்ளையினுடைய பாடம். மாவலியை மண் கொண்டான், மாவலியினிடத்திலிருந்து மண் கொண்டான்னு பெரியவாச்சான் பிள்ளை பாடம். வடிவில் மண் கொண்டான் மால்னு அப்பிள்ளை பாடம். ஏனென்றால் பெரிய வடிவெடுத்து மண் கொண்டான் என்று காட்டியிருக்கிற வகை. அடுத்த பாசுரம், கடைசி பாசுரம், இந்த கிரந்தத்தினுடைய முடிவாக இருக்கிற பாசுரம். மாலையே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா விழந்துழாய் கண்ணியனே மேலால் விளவின்காய் கண்ணினால் விழுத்தவனே எந்த அளவன்னால் யானுடைய வன்பு அடியாரிடத்திலே அன்புடையவனே. மாலே நெடியோனே அளவிட முடியாதவனே விண்ணவர்க்கும் மேலா நித்திய சூரிகளுக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவனே. வியந்துழாய் கண்ணியனே திருத்துழாய் மாலைய அணிந்திருக்கக்கூடியவனே. கண்ணனே கிருஷ்ணனாக அவதரித்தவனே. மேலால் முன்னொரு காலத்திலே விளவின் காய், அடுத்தது விளங்காயை கன்றினால் ஒரு கன்றை கொண்டு உதிர்த்தவனே, விழுத்தவனே, உதிர்த்தவனே. யானுடைய அன்பு உன்னிடத்திலே நான் வைத்திருக்கக்கூடிய அன்பானது எந்த அளவன்னு
என் அளவிலே அடங்கி நிற்பது அல்ல அப்படின்னு காட்டுறார். அடுத்தது இந்த பாசுரத்துல மத்த பயன்களை விரும்புவார் நான் என்ன அடையறபடியும் நான் அவர்களுக்கு காரியம் செய்யும்படியும் சொன்னீர். உமக்கு என்ன வேணும் அழ்வீர் சொல்லும், உமக்கு என்ன வேணும் அழ்வீர் சொல்லும்னு சொல்ற போது அடுத்தது கொள்கொம்பிலே மூடப்படர்ந்த கொடி போலே என்னுடைய அன்பானது என்னுடைய ரூபத்தை விட விஞ்சி பெருகி நிற்கிறது. உன்னை அனுபவிக்க ஒட்டாமல் தடுக்கிறது. அவ்வன்பை அடியேன் தாங்கும் அளவாக சுருக்கி அருள போனும் சொல்றார். தன் அன்பு தன் அளவன்னிக்கே பெருகி வருகிறது அப்படின்ற காரணத்தை 6 வழிகளாலே காட்டுகிறார். மாலே ஸ்வரூப ரூப குணங்கள் விபூதிகள் ஆகிய அனைத்தாலும் ஏற்பட்ட பெருமை உடையவன். மால் அப்படின்னா பெரியவன் ஒரு அர்த்தம். நெடியோனே இப்படி எல்லா படியாலா மேலான பெருமையை உடையவன். உபய விபூதியிலும் உள்ள எவராலும் அளவிட்டறிய ஒண்ணாதபடி இருப்பவன். மாலே அப்படின்றது ஸ்வரூப ரூப குணங்களால் வந்த பெருமையை சொல்லுகிறது. நெடியோனே என்பது உபய விபூதிகளால் வந்த பெருமையை சொல்லுகிறது. கண்ணனே கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கும் என்ன உபய விபூதியில் உள்ளாரையும் கண் போலே வழிகாட்டி நடத்தி செல்லக்கூடியவனே. அடுத்தது விளவின்காய் கண்ணினால் வீழ்த்தவனே என்று கிருஷ்ணாவதாரத்துல பண்ணக்கூடிய சேட்டிதங்களை சொன்னதாலே கிருஷ்ணனாக வந்து அவதரித்தவனே என்று பொருள். விண்ணவர்க்கும் மேலா என்னும் பரவதத்துல நித்தியசூரிகளுக்கும் மேம்பட்டவனாக இருக்கக்கூடியவனே. விழந்துழாய் கண்ணியனே அந்த நித்தியசூரிகளாலும் ஆசைப்படத்தக்கதாய் உனக்குள்ள பெருமைகள் அனைத்தையும் காட்டுவதான திருத்துழாய் மாலையாலே அலங்கரிக்க பெற்றவனே. மேலால் முன்பொரு காலத்திலே விளவின்காய் கண்ணினால் விழுத்தவனே கிருஷ்ணனாக அந்த எம்பெருமான் அவதரித்தான். கம்சன் அசுரர்களை ஏவுகிறான். அப்போ விழாவாகவும் கண்ணாகவும் நின்று அந்த கம்சன் ஏவின அவை இரண்டும் உன்னை அழிக்க நினைத்த போது கன்றை எடுத்து விழாவின் மேல் விளங்காயின் மேல் நீ எரிந்தாய். அப்படி எரிந்து ஒரே நேரத்துல 2 பேரையும் அழிச்சியே, 2த்தையும் அழிச்சியே. இப்படி இருக்கக்கூடிய பரத்வ குணத்துக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவனே. அப்படி இல்லாமல் இப்படி சொல்லலாம். இப்படி இல்லாமல் இந்த ஆழ்வார் விஷயத்தில் அந்த எம்பெருமான் என்னென்ன விஷயீகாரம் பண்ணினான்னு காட்டுறார். இந்த 6 வழிகளாகும். என்ன 6 வழிகள்? மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கும் மேலாய் விழந்துழாய் கண்ணியனே மேலால் விழவின்காய் கண்ணினால் வீழ்த்தவனே. இந்த 6 எப்படி அப்படின்னு சொன்னால், மாலே அடியவர்களிடத்திலே அன்பே உருவானவனே. மென்மேல் என் அன்பு பெருகி வரும். மேலும் மேலும் பெருகி வரும் அன்பை பொழிந்து எந்த அளவல்லாதபடி என் அன்பை பெருகச் செய்து விட்டாய். என்ன பண்ணாய்? மாலே அடியவர்களிடத்திலே அன்பே உருவானவன் நீ. உன் அன்பை என் மேல மேல பொழிந்து எனக்கு உன் மேல ரொம்ப அதிகமான அன்பாய் படுத்து. அது எவ்வளவு தூரம் ஆய்வுடுத்துனா என்னை விட அதிகமா வளர்ந்துருத்தது. அதுவே இப்ப தடையா இருக்கும் போல இருக்கு. நெடியோனே என் அன்பு ரொம்ப பெருசுன்னு நினைச்சேன். ஆனால் ஆதானிற் பெரிய என் அவா அறச் சூழ்ந்தாயே என்று உன் அன்பானது அதைவிட பெரியதாக இருக்கிறது என் மேல இருக்கிற அன்பு. மாலே
உன் அன்பை காட்டி என் அன்பை பெருக்கினாய், என் அன்பை பெரிதுன்னு நான் நினைத்தால் இல்லல்ல, அப்பவும் கூட நெடியோனே உன் அன்பு என் அன்பை விட பெரியதாக வைத்திருக்கிறாய், அவ்வளவு அன்பை வைத்திருக்கிறாய் நெடியோனே கண்ணனே. அடுத்தது, அந்த எம்பெருமானால தூண்டப்பட்ட ஆயர்கள், ஆய்ச்சியர்கள், பசுக்கள், கன்றுகளையும் கூட ரட்சிப்பதற்காக கண்ணனாய் அடியவர்களுக்கன்றோ நீ அவதரித்தாய், அதுபோல எனக்கும் அவதரித்திருக்கிறாயே கண்ணன்னா. அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். விண்ணவர்க்கும் மேலாய் இமையோர் தமக்கும் நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணையூன் என்னும் ஈனச் சொல்லே என்கிறபடியே ஆஸ்ரித பரதந்திரனாய் இருந்த நிலையிலே நித்திய சூரிகளாலும் அளவிட்டறிய முடியாதவனாக இருந்தவனே. என்ன விண்ணவர்க்கும் மேலாயினா? விண்ணவர்களுக்கெல்லாம் பெரியவன், அந்த அர்த்தம் இல்ல. கண்ணனா வந்து அவதரித்த போது வெண்ணைய திருடி தின்று கட்டுண்டு கிடந்தத பார்த்த இந்த நித்திய சூரிகள் எல்லாம் ஆசிரித பாரதந்திரியம் எவ்வளவு பெருசு என்று அவர்களும் கூட அந்த கண்ணனுடைய ஆசிரித பாரதந்திரியத்தை அளவிட்டறிய முடியாதவனாக இருந்து அவர்களை விட மேம்பட்டவனாக இருந்தான். விண்ணவர்க்கும் மேலா வியந்துழாய் கண்ணியனே, அடியார்களை ரட்சிப்பதற்காகவே தனிமாலை இட்டிருப்பவன் மேலா. அதே போல என்ன ரட்சிப்பதற்க ரட்சணத்தை சூச்சகமாகத்தான் இந்த மாலை இட்டிருக்கிறாயா. மேலால் விளவின்காய் கண்ணினால் வீழ்த்தவனே, வத்சாசுரனையா கபித்சாசுரனையா கண்ணனாய் அவதரித்த போது அழித்தார் போலே நான் உன்னை அடைய தடையாக இருக்க அனைத்தையும் அழிப்பவனே, எந்த அளவனால் யானுடைய அன்பு. எனக்கு உன்னிடம் இருக்கக்கூடிய அன்பானது, பிரேமமானது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு கொடி கொள்கொம்பிலே படர்ந்து மேல மேல போயிட்டு இருக்கா போல என்னை விட பெருசா வளர்ந்து என் அளவை விட அதிகமாக இருக்கிறது. சித்தமும் செவ்வை நில்லாது காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்றது போலே என்னை விட அன்பு அதிகமாய் அடங்க மறுத்து வளர்ந்திருக்கிறது. இப்படி இவ்வளவு பெரிய அடங்க மறுத்த அன்பை எனக்கு வளர்ந்து விட்டது என்ன இந்த எம்பெருமான் மேலே இந்த ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய துவரையும் அன்பையும் பெருக்கத்தையும் காட்டியுள்ளார். இப்படி முடித்து இந்த கிரந்தமானது அன்புன்னு முடித்தது திருவந்தாது இல்லையா. கடைசியில அன்புன்னு முடித்து திருப்பி அன்பே தகளையா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கத்தினே நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான்னு இந்த கிரந்தத்தை முடிக்கிற வழக்கம். இப்படி இருக்கக்கூடிய அற்புதமான இரண்டாம் திருவந்தாதி என்னும்படியான கிரந்தா பூதத்தாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய இப்படி அற்புதமான இந்த கிரந்தத்தை இங்க விண்ணப்பிக்க வேணும் என்ன ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனம். அந்த நியமனானுகுணமாக ஏதோ ஒரு சில வார்த்தைகளை விதத்தி இருக்கிறேன். இதுல சிறிதேனும் நன்மை இருக்குமே ஆயின் அடியனுடைய ஆச்சாரிய வரியர்களாரும் கண்டிப்பா இதுல நிறைய தீமை இருக்கு. அது அடியனுடைய மந்தமதியாலே ஏற்பட்டது. அடியனையும் பயனாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருப்தி பணிகொள்வான் என்னுமா போலே திருப்தி பணிகொள்ள வேணும்படியான பிரார்த்தனையோடு இந்த உபன்யாசத்தை நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோ
மானோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே